விண்ணப்பம். எல்லாம் உடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம், ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்திலும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தொழல் வேண்டும். எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரீர் திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபை சார்ந்த மெய்யன்பர்களே, வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபை சார்ந்த மெய்யன்பர்களே, தாயிற் பெரிதும் தயவுடைய தந்தை, தாயிற் பெரிதும் தயவுடைய தந்தை, உலகை உய்விக்க வந்த வள்ளல் ராமலிங்க பெருமானாரின் திருவருளால் இது நடக்கிறது. காய்ந்த வயிற்றுக்கு கஞ்சி வார்ப்பதை கடமையாக அல்ல அல்ல கடவுள் வழிபாடாகவே கொண்டு வாழ்ந்த தவத்திரு கண்ணியப்படிகளாரின் குருவருளால் இது நடக்கிறது. எண்ணிக்கையில் தொடங்கும் போது குறைவாக இருந்தாலும் கூட கூட்டம் சத்விசாரத்தை கருத்தில் கொண்டு நிறையும் என்கின்ற நம்பிக்கையோடு ஆரம்பிக்கின்றோம். பக்குவப்பட்ட ஆன்மாக்களாகிய உங்களுடைய வருகையால் இது நிச்சயமாக அழகுக்கு அழகு சேர்க்கிறது. வியாழந்தோறும் நடக்கக்கூடிய இந்த சத்விசாரத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் பொன்னார் திருவடிகளை வள்ளலார் தொண்டு நிறுவனம் வணங்குகிறது, வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. சமயம் சடங்காக சம்பிரதாயமாக இருந்ததை அது சாரமாக சத்விசாரமாக சாதகருக்கு எப்படியெல்லாம் சாதகமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு எளிய வகையில் சொல்லிக் கொடுக்க வந்தவர்தான் அன்பிற்குரிய வள்ளல் பெருமான் அவர்கள். இன்றைய மாலை பொழுதை தன்னுடைய சிந்தனை மலர்களால் அலங்கரிக்க வந்திருப்பவர் நம் அன்பிற்குரிய அடியார் ரேணுகா சிவபிரகாசம் அவர்கள். அவர்களை வருக 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 வருக. அவர்களை பற்றி சம்பிரதாயமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபை சார்ந்தவர்கள். மாதா பிதா குரு என்கின்ற வரிசையிலே தந்தையே அவருக்கு குருவாக வாய்த்தவர்கள். அருட்பாவை எழுத்தண்ணி படித்தவர்கள். அவங்க பாட போகும்போது உண்மையிலேயே இந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லி அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். வெறுமனே ஏதோ ஆலாபனை பண்ணுறது போல இல்லாமல் மனத்திலிருந்து லயத்து பாடக்கூடிய நிலைப்பாட்டை நாம் பார்த்துருக்கிறோம். அந்த வகையிலே அவங்க இன்றைக்கு நம்மோடு தன்னுடைய சத்விசாரத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். தலைப்பு அற்புதமான தலைப்பு. அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும். வெறுமனே அவங்க சத்விசாரம் மட்டும் பண்ணக்கூடியவங்க இல்லை, பரோபகாரத்தையும் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை நான் சொல்லலைன்னா ஐ வில் பி ஃபெயிலிங் இன் மை டியூட்டி.
ஆமாம், அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் பணத்தை மட்டும் இப்படி எடுத்து கொடுத்துட்டு பண்ணுவாங்க. அப்படி இல்லை, அது ஒரு பிணியாளராக இருந்தாங்கன்னா அந்த பிணியாளர்கிட்ட அவங்கள தொட்டு பேசி உண்மையிலே நம்மளுக்கு சௌரியமாக இருக்கா, என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அதாவது அந்த அன்பு நெகிழ்ச்சி அப்படின்னா உண்மையிலே சத்விசாரம் பண்ணி பரோபகாரம் பண்ணி இருக்கக்கூடிய சன்மார்க்கத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு திருவருள் துணையாக இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு பாராட்டி தெரிவித்து திருவருளுக்கு நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அளவிலே இன்றைக்கு அற்புதமான தலைப்பு சுத்த சன்மார்க்க வேண்டுகோள். நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் மரணமில்லா பெருவாழ்வு. அதனுடைய வேண்டுதல் எங்கே இருக்குது? சுத்த சன்மார்க்க வேண்டுதலும் அதுதான். அதை நம்ம எந்த வகையில் பற்றி பிடித்து சென்றால் சத்விசாரமும் பரோபகாரமும் இணைகோடுகளாக செல்லும்போது அது ஒரு சரியாக எந்த இடத்தை செல்லுமோ அந்த அளவிற்கு துணையாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு அவர்களை வருக வருக என மீண்டும் ஒருவரை அழைத்து அமைகிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும். அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக அடியார் மணிமேகலை அவர்களை அழைக்கிறேன். கூடியிருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இச்சங்கத்தாருக்கும் இந்த அரிய வாய்ப்பை எனக்கு அளித்த மாணிக்கம் ஐயா, உயர் திரு மாணிக்கம் ஐயா அவர்களுக்கும் என் பணிவான வந்தன். சுத்த சன்மார்க்க வேண்டுகோள். திருவருட்பா 6ஆம் திருமுறையில் 11 பாடல்கள் கொண்ட ஒரு பதிகம் இந்த சுத்த சன்மார்க்க வேண்டுகோள். வள்ளல் பெருமான் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6000 பாடல்கள். அந்த 6000 பாடல்கள் கொண்டது 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு. அதை தவிர உரைநடை பெருமானுடையது, ஜீவகாருண்யம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், அனுமுறை கண்ட வாசகம், ஒழுவில் ஒடுக்கம், நித்திய கர்ம விதி, உபதேச குறிப்புகள், இன்னும் நிறைய அதை மாதிரி விண்ணப்பங்கள், கடிதங்கள், கட்டளைகள், அருள்நெறி, திருவருள் மொழியீடு, இப்படி நிறைய விஷயங்கள் உரைநடையில் இருக்குது. இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் 6000 பாடல்கள். அதை விட சிறப்பு, அந்த ஒவ்வொரு பிரிவிலும், உரைநடையிலும் சரி அருட்பாவிலும் சரி, ஒவ்வொரு பிரிவிலும் தனித்தனி சிறப்புகள் உண்டு. ஜீவகாருண்ய ஒழுக்கம் எடுத்தால் அதுதான் சன்மார்க்கத்தின் அடிப்படை, உயிர் இரக்கம். மனுமுறை கண்ட வாசகம் எடுத்துக்கிட்டோன்னா உயிர்களை எப்படி பாகுபாடு இல்லாமல் பார்க்கணும், எல்லா உயிர்களையும் எப்படி மதிக்கணும்னு இருக்கு. நித்திய கர்ம விதி எடுத்துக்கிட்டோன்னா ஆரம்ப கட்டத்தில் இருக்க சன்மார்க்கிகள், வளரும் சன்மார்க்கிகள் முதல் சாதகர்கள், சாத்தியர்கள் வரை அவங்கெல்லாம் நித்தியம் என்ன ஒழுக்கம் கடைபிடிக்கணுங்கிறதெல்லாம் நித்திய கர்ம விதியில் இருக்குது. உபதேச குறிப்புகளில் சன்மார்க்கத்துக்குரிய அத்தனை உபதேசங்களும் நித்திய கர்ம விதியில் உபதேச குறிப்புகளில் இருக்குது. இப்போது பேருபதேசம் பெருமான் சொன்னது, பெருமான் திருக்காப்பிட்டு கொள்வதற்கு ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி பெருமான் ஆற்றிய பேருரை, அந்த பேர் உபதேசம் என்பது. இப்போது இந்த 6 திருமுறைகளில் 6000 பாடல்கள் மேலே இருக்குது. இந்த பாடல்களில் பெருமானுடைய பக்தி, தெய்வத்தின் புகழ், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், பெருமானின் தவ அனுபவங்கள், முக்கியமானது அது. பெருமானின் தவ அனுபவங்கள் எல்லாத்தையும் பெருமான் விளாவரியாக எழுதி வச்சுருக்காங்க, நமக்காக எழுதி வச்சுருக்காங்க. அதில் ஒரு பதிகம் இந்த சுத்த சன்மார்க்க வேண்டுகோள். மரணமில்லா பெருவாழ்வை ஐயா சொன்னாங்க பாருங்கள், மரணமில்லா பெருவாழ்வை அடிப்படையாக கொண்டது இந்த சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் என்ற பதிகம். வேண்டுவன இவை இவை என விண்ணப்பித்தல்னு அதுக்கு இன்னொரு தலைப்பும் கொடுக்குறாங்க. வள்ளல் பெருமான் உபதேச குறிப்புகளை, நம்ம சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் போகிறதுக்கு முன்னாடி சுத்த சன்மார்க்கம் அதற்குரிய கோட்பாடுகள் என்னன்னு ஒரு சின்ன விளக்கம் பார்க்கலாம். உபதேச குறிப்புகளில் பெருமான் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அதை ரத்தன சுருக்கமாக நான் இங்கே கொஞ்சமாக சொல்கிறேன். முதல் ஒரு 6 குறிப்புகள். முதல் குறிப்பு, சுத்த சன்மார்க்கம் என்பது முத்தேக சித்தியும் எல்லாம் வல்ல சர்வ சித்தியும் பெற்றுக்கொள்வது. இரண்டாவது சுத்த சன்மார்க்க கொள்கை. சுத்த சன்மார்க்க கொள்கை என்பது கடவுள் ஒருவரே,
அவரை உண்மை அன்பால் வழிபாடு செய்து பூரண சித்தியை பெற வேண்டும். மூன்றாவது குறிப்பு, சுத்த சன்மார்க்க சாதனம் என்பது பரோபகாரம், சத்விச்சாரம். பரோபகாரம்னா ஜீவகாருண்யம், சத்விச்சாரம் என்பது கடவுளின் பெருமையும் புகழையும் நமது சிறுமையையும் உணர்ந்து விசாரித்து நம் குறைகளை இறைவன் திருவடியில் விண்ணப்பிப்பது சத்விச்சாரம் என்பது. நான்காவது சுத்த சன்மார்க்க முடிவு, மரணமிலா பெருவாழ்வு. அதுதான் சாகாதவனே சன்மார்கின்னு சொல்கிறாங்க வள்ளல் பெருமாள். ஐந்தாவது சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள், சன்மார்க்கத்துக்குள் வர வேண்டியதற்கு குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்க, தகுதி பெருமான் சொல்கிறாங்க. சமயம் மதம் முதலிய மார்க்கங்களை முற்றிலும் பற்றற கைவிட்டவர்கள், காமக்ரோதம் ஏற்படுகையில் ஞான அறிவினால் தடுத்து கொள்பவர்கள், கொலை புலை தவிர்த்தவர்கள், இவங்க தான் சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள்னு பெருமான் சொல்கிறாங்க. சுத்த சன்மார்க்க பிரார்த்தனை, பிரார்த்தனை எப்படி இருக்கணும்? தனக்காக மட்டும் பிரார்த்திக்காமல் நம்மையும் உள்ளடக்கிய, நமக்காக மட்டும் பிரார்த்திக்காமல் நம்மையும் உள்ளடக்கிய உலகம் சார்ந்த உயிர்கள் அனைத்திற்குமாக பிரார்த்திப்பது சுத்த சன்மார்க்க பிரார்த்தனை. இப்போ இதில் பெருமான் ஒரு பாடல் அழகாக சொல்லுவாங்க. அந்த பாடலை சொல்லி இந்த பாடலில் இருக்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணணும்னு பெருமான் சொல்லுவாங்க. பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்ஜோதி அளித்தன் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய், நீதி நடம் செய் பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. பெருமான் அடைந்த நிலை என்ன? மரணமிலா பெருவாழ்வு. அந்த நிலை அடைந்து என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுமனேன்னு சுத்த சன்மார்க்க பிரார்த்தனைனா இப்படி இருக்கணும்னு பெருமான் உபதேச குறிப்புகளில் சொல்கிறாங்க. இவைதான் சுத்த சன்மார்க்கத்திற்குரிய கோட்பாடுகள். இப்போ சொன்ன அந்த 6 குறிப்பில் என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் விவரித்து வேண்டுதல்களாக, வேண்டுகோளாக இறைவன் முன் பெருமான் சமர்ப்பிக்கிறார். ஜீவகாருண்யம், பக்தி செய்தல், இறைவன் புகழ் பேசுதல், தத்துவங்களை ஜெயித்தல், முத்தேக சித்தி பெறுதல், அடிமுடி காண்பது, மரணமிலா பெருவாழ்வு, இறந்தாரை எழுப்புதல், சுத்த சன்மார்க்கம் பரவுதல், இறைவனை என்றும் பிரியாதிருத்தல். இந்த விஷயங்கள் தான் இந்த 11 பாடல்களையும் இருக்கு. 11 பாடல்களையும் இதை தான் திரும்ப 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 வேறு வேறு வார்த்தைகள் போட்டு வேறு வேறு வாக்கியங்கள் அமைத்து பெருமான் வேண்டிக் கொண்டாலும் இதுதான் இருக்கு. அந்த 11 பாடல்களையும் இதுதான் இருக்கு. இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டால்தான் இதெல்லாம் கிடைக்குமா? சிலர் சொல்கிறாங்க, இறைவன்கிட்ட போய் அது வேணும் இது வேணும்னெல்லாம் கேட்க வேண்டாம், இறைவனுக்கு தெரியும் நமக்கு எதை எங்கே எப்போ எப்படி தரணும்னு இறைவனுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அது அவர்களுடைய எண்ணம். நமக்கு வேண்டியது பெருமான் என்ன சொல்கிறார் அதை பற்றி என்பது தான் நமக்கு வேணும். பெருமான் என்ன சொல்கிறாங்க? அருளலாது அணுவும் அசைந்திடாது அதனால் அருள் நலம் பரவுக என்று அறைந்தமை சுவமே, அருள் பெரில் துரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும் தெருளிது எனவே செப்பிய சிவமே, அருளுரின் எல்லாம் ஆகும் இது உண்மை அருளுற முயல்கவென்று அருளிய சிவமே. அப்போது அருள் கிடைச்சா துரும்பு கூட தொழில் பண்ணும், அருள் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது, அருள் எல்லாம் கிடைச்சா எல்லாம் ஆகுங்கிறாங்க. அப்போ அருள் நலம் பரவுகன்னா விண்ணப்பிக்கணும் தானே, வேண்டுதல் கேட்டு பெருமான் கிட்ட விண்ணப்பிக்கணும். இதில் அருள் வேண்டி பெருமான் சொல்கிறாங்க, ஆயா கொடியேனுக்கு அன்புடையாய் நீ அருளிங்கீயா குறையே இலை கண்டாய், மாயார்க்கும் வில்லாத திருவடிக்கு யான் விண்ணப்பம் செய்து கொள்ளா குறையே குறையாம். இறைவனோட அருளுக்கு பஞ்சமே இல்லை, அது மண்டி கிடக்கு. உன் திருவடிக்கிட்ட நான் விண்ணப்பம் வச்சுக்காம இருக்கிறது தான் குறை, நான் கேட்காததே குறைங்கிறாங்க. இப்போ பெருமான் என்ன சொல்ல வராங்க? இறைவன் திருவடிக்கு விண்ணப்பம் வைக்கலாம்னு பெருமான் சொல்கிறாங்க. எடுத்தெடுத்துதவினும் என்றும் குறையாது அடுத்தடுத்தோங்குமை அருளுடை பொன்னேன்னு சொல்லுவாங்க அகவல்ல. எடுத்து குறைக்கு எவ்வளவு எடுத்து கொடுத்தாலும் எக்காலத்தும் அழியாத மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அருளுடையவன் அப்படின்னு சொல்கிறாங்க பெருமான். இப்போது அப்போ என்ன தெரியுது? கண்டிப்பாக விண்ணப்பம் வைக்கலாம் இறைவன் முன்னாடி. ஆனால் இறைவன்கிட்ட அது வேணும் இது வேணும்னு தானே கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும்னு பெருமான் சொல்லித்தராங்க. பேரன்பு கண்ணியில் சொல்லுவாங்க, எப்படி நின்னுள்ளம் இருக்கின்றதென்னளவில் அப்படி நீ செய்க என கண்புடைய ஐயாவே, எவ்வண்ணம் நின் கருத்தின் என்னளவில் எண்ணியதோ அவ்வண்ணம் செய்க என கண்புடைய ஐயாவே,
என்னை பற்றிய எண்ணமும் கருத்தும் சிந்தனையும் உன்னுடைய இறைவனோட உள்ளத்துல எப்படி இருக்கோ அப்படி நீ எனக்கு அருள் செய்யின்னு சொல்லணும் அப்படின்னு வேண்டிக்கணுமா. வேண்டிட்டு கூடவே ஒன்று சொல்லணும், உன்னை தவிர எனக்கு வேற துணை யாருமே இல்லை, உன் திருவடிதான் துணை, உன்னையன்றி வேற துணை எதுவுமே இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா இறைவன்கிட்ட எப்படி வேணா நீ பார்த்துக்கோ, உன் சிந்தனை என்ன எப்படி இருக்கோ அப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம். சொல்லிட்டு இதையும் சொல்லணும், உன்னை தவிர வேற யாரும் எனக்கு இல்லை, கொஞ்சம் பார்த்து செய்ப்பான்னு அர்த்தம். நாசமிலா நின்னருளாம் ஞான மருந்துண்ண உள்ளே ஆசை பொங்குகின்றதென கண்புடைய ஐயாவே, ஓர் துணை நின் பொன்னடி என்றுண்ணுகின்றேன், உன்னையன்றி யார் துணையும் வேண்டேன் என் அன்புடைய ஐயாவே. இறைவன் துணையின்றி எதுவுமே இல்லை. உன் அருள் நாசமாக பண்ணிடும் இறைவன் திருவருள். நாசமிலா நின் அருளாம் ஞான மருந்துள்ள எனக்கு ஆசைன்னு விண்ணப்பிக்கணும். இப்போ நீயே பார்த்துக்கோ, எல்லாம் நீயே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கையை கட்டின்னு சும்மா உட்காந்துடலாமா? இறைவன் பார்த்துப்பான், நமக்கு என்ன வேணுமோ இறைவன் செய்வான்னு நம்ம இருந்துடலாமா? நம்மளுடைய முயற்சி இருக்கணும். முயற்சி இருந்து முயற்சியோடு இறைவன் துணை இருந்தால் சாதிக்கலாம். முயற்சி திருவினையாக்கும் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தருணும். இப்போது எல்லா பொறுப்பும் இறைவன்கிட்ட விட்டுட்டு இப்போ இறைவன் அந்த முயற்சிகள் எல்லாம் என்னென்ன முயற்சி பண்ணணும்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த முயற்சிகளைத்தான் வேண்டுதல்களாக வள்ளல் பெருமான் இந்த சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் பாடலில் 11 பாடல்களிலும் பெருமான் அதைத்தான் சொல்கிறார். என்னென்ன முயற்சி பண்ணி எனக்கு இது வேணும் அது வேணும் எது வேணும்னு கேட்குறாங்க. அந்த வேண்டுதல் வேணும்னு கேட்டதையெல்லாம் பெருமான் முயன்று 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 அதையெல்லாம் எப்படி சாதித்தார்கள் ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். என்னென்ன பெருமான் வேண்டுதல்கள் வச்சாங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம். வள்ளல் பெருமான் பக்தியும் தவமும் ஜீவகாருண்யமும் கைக்கொண்டு முத்தேக சித்தி பெற்று மரணத்தை வென்று பேரின்ப சித்தி பெருவாழ்வு அடைந்து கடவுள் நிலை அறிந்து அம்மயமாக விளங்குகிறார். அப்படி அவர் அடைந்த நிலைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு உணர்த்த எல்லாமே இந்த பாடல்கள் சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் பாடல்கள் பெருமான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டதில்லை, அவர் ஏற்கனவே எல்லாம் செய்து அடைந்துட்டார். நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி அடையணும், என்ன பண்ணணும், இறைவன்கிட்ட என்ன கேட்கணும், எல்லாம் நமக்கு உணர்த்துவதற்காக பாடிய பாடல்கள் இந்த 11 பாடல். அந்த 11 பாடல்கள்லையும் என்ன வேண்டிக்கிட்டா எப்படி அடைந்தார்னு நம்ம பார்க்கலாம். இந்த 11 பாடல்களில் பெருமான் இறைவனை எப்படி அழைக்கிறார்னா அப்பா அம்மா ஐயா அண்ணா அரசே அடிகள் அறிவா அமலா அருளா இப்படி எல்லாம் உறவு வச்சு பெருமானை உறவு வச்சு அழைத்து பாடுகிற முதல் பாடம் அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றேன், எந்தை நினதருட்புகழை இயம்பிடல் வேண்டும், செப்பாத மேல் நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும், தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். இங்கே அப்பாங்கிறதுக்கு வள்ளல் பெருமான் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. என்னென்னா சத்திய பெருவிண்ணப்பத்தில் சொல்லும்போது உபச்சாரத்தால் பெற்ற தந்தைன்னு சொல்லிடுவாங்க, உபச்சாரத்தால் பெற்ற தாய்னு சொல்லுவாங்க. ஏன்னா நெஞ்சறிவுறுத்தலை சொல்லும்போது முற்பிறவியில் வேற அம்மா அப்பா, அதுக்கு முந்தின பிறவியில் வேற அம்மா அப்பா, ஆனால் நம்ம ஆன்மாவோடு கூடவே வருவது இறைவன் மட்டும்தான். இந்த ஆன்மா தோன்றும் போது அந்த 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 காலத்துலேருந்து இந்த ஆன்மா என்னென்ன பிறவி எடுத்து 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 வருதோ இந்த பிறவியில எல்லாம் கூடவே வருவது ஆண்டவன் தான். அதனால் பெருமான் இந்த ஆண்டவனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, உலகில் 1000 தாய் தந்தையர் இருந்தாலும் உன்னை போல் வருமா, உன்னை போல் ஆகுமா, உன்னை போல் ஆவார்களான்னு கேட்குறார். பற்றுலகில் அன்புடைய தாயர்கள் 1000 பேர் ஆனாலும்
அன்புடையாய் நின்னை போலாவாரோ இன்பமுடன் ஈண்டவரும் தந்தையர்கள் எண்ணிலரே ஆயினும் என் ஆண்டவனே நின்னை போலாவாரோ. இறைவனையே எல்லாமாக பார்ப்பது. இறைவனை உலகத்தில் 1000 அம்மா அப்பா இருந்தாலும் ஒன்றை மாதிரி வருமா? இறைவனையே தந்தை தாய் குரு எல்லாமா பார்ப்பது பெருமானின் பக்தி. அவரோட சிந்தனை எப்பவும் அப்படித்தான் இருக்கு. என்ன சொல்றாங்க ஒரு பாடல்ல, தந்தையும் தாயும் குருவும் யான் போற்றும் சாமியும் பூமியும் பொருளும் சொந்த நல்வாழ்வும் நேயமும் துணையும் சுற்றமும் முற்றும் நீ என்றே சிந்தையுற்றிங்கே இருக்கின்றேன். இது நின் திருவுளம் தெரிந்ததே என் தாய், நிந்தை செய் உலகில் யான் உளம் கலங்கள் நீதியோ நின்னருட்கழகோ. தந்தை தாய் குரு சுற்றம் நட்பு துணை எல்லாமே நீதான்னு இறைவனை சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க என்ன சொல்றாங்க, எல்லா உறவுகளுமாக அப்பா அம்மா ஐயா அண்ணா அப்படி எல்லா உறவுகளுமாக இறைவனை வைத்து இந்த சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் 11 பாடல்களும் பாடுறாங்க. முதல் வரி, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். இது 2 விளக்கம் சொல்லுவாங்க எங்கள் முப்பா ஐயா, முப்பா அப்பா எங்கள் அப்பா சொல்லுவாங்க. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். இது சாதாரண ஒரு நேரடியான விளக்கம். இறைவனை அப்பான்னு வச்சு எனக்கு வேண்டது நான் என்னென்னு வேண்டிக்கிறேனோ அதெல்லாம் நீ கேட்டு அருள் புரியணும். இன்னொரு விளக்கம் கொஞ்சம் அதீத எதிர்பார்ப்பு. எனக்கு என்ன வேணும்னு வேண்டுதல் கேட்டு எனக்கு வேணும்னு நீ என்ன வேணும் நீ கேட்டு அருள் புரியணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னும் உதாரணம் விளக்கமாக சொல்லணுன்னா, இப்போ நான் அப்பா கிட்ட போய் அப்பா இன்னைக்கு எனக்கு ஹோட்டலில் தோசை வாங்கி தரியா, இது நான் வேண்டுவது. அப்பாவே வந்து இன்னைக்கு ஹோட்டலில் சாப்பிட்லாமாம்மா, உனக்கு என்ன வேணும், தோசையா பூரியா ஐஸ்கிரீமா என்ன வேணும், அப்பாவே வந்து கேட்கும்போது நமக்கு அதில் கூடுதலாக அருள் கூடுதலாக கிடைக்குது. இதை வந்து அப்பா சொல்லுவாங்க. ஆனால் இறைவனே வந்து நம்ம கேட்கணுன்னா அதுக்கு நாம் எப்படி இருக்கணும், இறைவன் திருவடியில் சரணடைந்து பக்தி செஞ்சு எப்படி இருந்தால் இறைவனே வந்து கேட்பான். அப்போது அப்பாவே வந்து கேட்கணுன்னா நாம் பிள்ளைகளாக இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். பெருமான் சொல்லுவாங்க, இறைவன் சொன்னான்னா மகன் எனும் குறிப்பை கோலத்தால் காட்டுகன்னு சொன்னாராம். இறைவன் அப்பா பெருமான் கிட்ட சொன்னாங்களாம். இப்போது இறைவனே வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்கு அது தனி, அதுக்கு நம்ம இன்னும் பெரிய பிரயத்தனம் எல்லாம் செய்யணும். முதல் வேண்டுகோள் அப்பா நான் முடிஞ்ச அடுத்த வரி, 6 உயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். பெருமானுடைய ஜீவகாருண்யம் முதல் விண்ணப்பத்தில் முதல் வரி அப்பான்னு அழைச்சி பெருமான் கேட்கறது 6 உயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். ஜீவகாருண்யம் தான். பெருமானுடைய ஜீவகாருண்யம் எப்பேற்பட்டதுன்னு நமக்கெல்லாம் தெரியும். இரக்கம் போச்சுன்னா என் உயிர் போச்சுன்னு சொல்லும் அளவிற்கு பெருமானுடைய ஜீவகாருண்யம் உச்சத்தில் இருக்கும். வரும் உயிர் இரக்கம் பற்றியே உலக வழக்கில் என் மனம் சென்றதோறும் வெறுவி நின்னடிக்கே விண்ணப்பித்திருந்தேன் விண்ணப்பம் செய்கின்றேன் என்றும் உருவையின் உயிர்தான் உயிர் இரக்கம்தான் இரண்டிலை ஒன்றதே. இரக்கம் ஒருவில் என் உயிரும் ஒருவும் என் உள்ளத்தொருவனே நின்பதத்தானை. வரும் உயிரிறக்கம் பற்றி உலக வழக்கில் பெருமானுக்கு கேட்குறார். உலக வழக்கில் என்னென்ன யார் என்ன கஷ்டமா உயிர் இரக்கம் பற்றி பெருமான் கேட்கும் போதெல்லாம் பெருமானுக்கு மனசு அவ்வளோ பதைக்குது. அந்த 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 மாதிரி கேட்கும்போது இறைவன்கிட்ட விண்ணப்பம் செய்கிறாராம். விண்ணப்பித்தேன் விண்ணப்பத்திருந்தேன்னு சொல்கிறாங்க பெருமான். அப்போ என்னோட அந்த உயிர் இரக்கம் போச்சுன்னா என் உயிர் போச்சுன்னு பெருமான் சொல்கிறாங்க. பெருமான் வருவிக்க உற்ற காரணமே ஜீவகாருண்யம் சார்ந்தது தானே. மக்கள்லாம் அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்து என்ன பண்ணுறாங்க, சண்டையிட்டு இருக்காங்க. பேருற்ற உலகில் சமயம் அதை நெறின்னு பேய் பிடிச்சி ஆடிட்டு இருக்காங்க, மாண்டு போகிறாங்க. போரிட்டு வீண் போயினார் அவங்களையெல்லாம் போய் திருத்துன்னு சொல்லி திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் சேர்த்து அவர்களும் இந்த பிறவிலை இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே இறைவன் என்னை வருவிக்க உற்றான்னு சொல்கிறாங்க. பெருமானுடைய வருவிக்க உற்ற காரணமே இந்த உயிர்கள் இந்த மானிட பிறவி எடுத்தவங்க எல்லாம் நன்னிலை அடையணுங்கிறது தான். அப்போ பெருமானுடைய இரக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் பாருங்க. அப்போ பெருமான் என்ன சொல்கிறாங்க, மண் உலகதிலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன். என் உறும் எனக்கே நின் அருள் வளத்தால் இசைத்த போதெல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்கும் நல்வரம் தான் நல்குதல் எனக்கு இச்சை.
உலகத்தில் உயிர்கள் எங்கே என்ன கஷ்டப்படுதோ அதை காதால் கேட்டாலோ கண்ணால் பார்த்தாலோ ஒரு க்ஷணம் கூட என்னால் சகிச்சுக்க முடியாது. அந்த மாதிரி கேட்கும்போது நினைத்த போதெல்லாம் அந்த வருத்தத்தை நான் தவிர்க்கணும்னு பெருமான் சொல்கிறாங்க. அதுதான் இங்கே 6 உயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். அதில் நிறைய வரிகள் இன்னும் இருக்குது. எச்சார்புமாகி உயிருக்கு இடம் முடிதல் வேண்டும், என எடுத்தார் சுகம் வாய்ந்திடுதல் வேண்டும். அந்த மாதிரி வரிகள் நிறைய இருக்கும். இந்த 11 பாடல்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வேண்டிக்கிட்டாங்க இல்லையா, வேண்டுதல் இறைவன்கிட்ட பெருமான் வச்சாங்க. இந்த வேண்டுதல் எப்படி பலித்தது அதையும் பார்க்கலான்னு சொன்னேன் இல்லையா. இறைவன்கிட்ட கேட்டோன்னே இறைவன் வரம் கொடுக்குறான். உலகினில் உயிர்கள் கூறுமிடையூரெல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக மகிழ்க. இச்சைகான் எந்தாய்னு சொன்னோடனே இறைவன் உலகில் உயிர்கள் படும் இடையற்றெல்லாம் நீ அடைந்து விலக்கு மகிழ்கன்னு வரம் கொடுத்தாராம். நீ அடைந்து விலக்குக மகிழ்க. பெருமான் எதை அடையணும்? உயிர்களின் இடையூற்றை எல்லாம் நீக்கணும்னா பெருமானுக்கு அதற்குரிய வல்லபம், ஆற்றல், தகுதி எல்லாம் வரணும் இல்லையா. முதல்ல அதை அடையணும். 2வது உலக உயிர்கள் எங்கே கஷ்டப்படுறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ அவர்களை சென்று அடையணும். 3வது அவர்களுடைய இடையூற்றை நீ அடைந்து விலக்குகன்னு வரம் கொடுத்துட்ட. பெருமான் அதை அடைந்து விலக்கணும். இப்போ என்னென்னா தர்மசாலையில் கோடை காலத்தில் ஒரு தரம் அங்கே இல்லை எல்லாருக்கும் ஒரு 10 பேருக்கு மேலே காய்ச்சல் வந்துடுதான். பெருமான் என்ன தர்மசாலையில் உள்ளவங்களுக்கு காய்ச்சல் வந்து அங்கே வேலையெல்லாம் எப்படி ஆகும்? பெருமான் என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்டெல்லாம் போய் உன் காய்ச்சலை எனக்கு கொடுத்துரு, உன் காய்ச்சலை எனக்கு கொடுத்துருன்னு கேட்டு வாங்கி நீ அடைந்து விலக்குக கேட்டு வாங்கி அந்த காய்ச்சலை அவர்கள்ட்ட அந்த இடையூற்றை அவங்களோட போக்கி தான் அடைந்து பெருமானுக்கு அந்த காய்ச்சல்லாம் என்ன பண்ணும், எல்லாத்தையும் அடைந்து விலக்கினார்களாம். நீ அடைந்து விலக்குகன்னு சொல்கிறாங்க. விண்ணப்பம் செய்ததோடு ஆக்கப்பூர்வமாக என்ன சொல்கிறாங்க, எச்சார்பும் ஆகி உயிருக்கு இடம் புரிதல் வேண்டும்னாங்கல்ல. எந்த உயிர்னு சொல்லலையா, மனித உயிர் மட்டுமா பெருமான் சொன்னாங்க? எவ்வுயிர் திரளும் என்னுயிர் எனவே எண்ணினல் இன்புறச் செய்யணும். எவ்வுயிர் திரள், 1 அறிவு முதல் 6 அறிவு. வாடிய பயிரை கண்ட போதும் வாடுபவர் இல்லையா வள்ளல் பெருமான். 1 அறிவு முதல் 6 அறிவு உயிர்கள். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் பெருமான் வாழ்க்கை வரலாற்றுலேருந்து. நம்ம வயட்டவளம் ஜமீன்தாரோட முதல் அறிமுகம் வரும் வரலாறு படிக்கும்போது. அதில் என்ன பண்ணுறாரு, அந்த ஜமீன்தாருடைய 2 மனைவிகளுக்கு நோய், தீராத நோய். என்னென்னோ வைத்தியம் பார்க்குறாரு, பரிகாரம் பண்ணுறாரு, அத்தை பண்ணுறாரு, இத்தை பண்ணுறாரு, எதுவுமே தீரலையாம். அவர் ரொம்ப வெறுத்து போய் இருக்காரு அந்த வேட்டவளம் ஜமீன்தார். அப்போது அந்த வேட்டவளம் ஜமீன்தாரோட வேலையால் சொல்கிறாரு, ராமலிங்க சாமி கிட்ட போனால் எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்கிறாங்களாம். இவருக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா அவ்வளோ வெறுப்பில் இருக்கார். அவ்வளோ வைத்தியம்லாம் பார்த்து எல்லாம் காசு பணம் இருந்தும் நோய் தீரலை. அவர் என்ன பண்ணுறாரு, நான் நினைக்கிற நாற்காலியில் அவர் உட்கார்ந்தா நான் அவரை நம்புகிறேன் அப்படி சொன்னோடனே பெருமான் அங்கே போகிறார். அவர் நினைத்த நாற்காலியில் உட்கார்றார். பெருமான் உள்ளே போனோடனே இந்த 2 மனைவியில் ஒரு மனைவியோட பிரம்ம ராட்சசம் ஓடியே போச்சு. திருநீர் கொடுத்து இன்னொருத்தர் நோயை குணப்படுத்துகிறார். இப்போது எச்சார்பும் ஆகி உயிருக்கு இடம் புரிதல் வேணும்னா இந்த 2 பேரோட நோயை தீர்க்கவா பெருமான் அங்கே போனாங்க. அங்கே தான் இருக்குது விஷயம். பெருமான் என்ன பண்ணுறார், அவர் என்ன பண்ணுறார், ஜமீன்தார் இந்த நோயெல்லாம் தீர்த்தோடனே ரொம்ப மகிழ்ச்சி, படாத பாடுபட்டார் இல்லையா. அவர் என்ன பண்ணுறார், என் ஜமீனே உனக்கு எழுதி தரேங்கிறார். அவர் என்ன பண்ணுறார், வள்ளல் பெருமான் ஜமீனை வச்சு என்ன பண்ண போகிறாங்க பெருமான், காசையும் பணத்தையும் கிணத்துலையும் குளத்துலையும் கோணிலையும் கேணிலையும் எரிஞ்சவங்க இல்லையா. அவங்க என்ன சொல்கிறாங்க, உன் ஜமீன் எனக்கு வேண்டாம், உன் ஜமீன் எல்லைக்குட்பட்ட சிறுதெய்வ கோயில்களில் உயிர் பலி தருவதை தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றிலிருந்து இன்று வரை அந்த வேட்டவலம் கோயில் சிறுதெய்வ கோயில்களில் உயிர் பலி தருவதில்லையா. எச்சார்பும் ஆகி உயிர்க்கு பெருமான் அந்த வாயில்லா ஜீவன்கள் சார்பில் போய் இந்த மாதிரி செய்து அந்த ஜீவர்களை காத்தாராம். 6 உயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்பது பெருமான் வேண்டிக் கொண்டதும் அதை அவர் செயல்படுத்துவது. பிள்ளை பெரு விண்ணப்பம் பாடல் போனால் பெருமானுடைய இரக்கத்தோட உச்சமான பாடல்கள் அதில் நிறைய. அடுத்த வேண்டுகோள் பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச வேண்டுகோள், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை இயம்பிடல் வேண்டும். இறைவனோட புகழை பாடணும்னு பெருமான் ரொம்ப விருப்பமாக சொல்கிறாங்க. இறைவனோட புகழ் பாடணும். இன்னொரு வரியில் கூட சொல்லுவாங்க, அடிமுடி இறைவனோட அடிமுடி பார்த்தாங்க இல்லையா, அந்த அடிமுடியை ஆடி நிற்கும் சேவடியை பாடி நிற்க வேண்டும்னு கேட்பாங்க பாடல்கள். பெருமான் அவ்வளோ விருப்பம் பெருமானுக்கு. இப்போ பெருமான் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே. பெருமான் எங்கே போனாங்க, பெருமான் எழுதிய வருப்பா பாடல்கள் தான் உலகம் பூரா பரவி இருக்கு. பெருமான் தமிழ்நாட்டை தாண்டி போகல. பெருமான் இறைவன் புகழை சொல்கிறதுக்கு ஒரு சின்ன பாடல், உதாரணம் ஒரு பாடல். எல்லாம் தான் உடையதுவாய் எல்லாம் வல்லதுவாய்
எல்லாம் தான் ஆனதுவாய் எல்லாம் தான் அலதாய் சொல்லாலும் பொருளாலும் தோன்றும் அறிவாலும் துணிந்தளக்க முடியாதாய் துரிய வெளி கடந்த வல்லாளர் அனுபவத்தே அதுவதுவாய் அவரும் மதித்திடுங்கால் அறியதுவாய் பெரியதுவாய் அணுவும் செல்லாத நிலைகளிலும் செல்லுவதாய் விளங்கும் திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். இறைவனுடைய புகழ் பாடணும் நாங்கள்ல, பெருமான் சொல்றாங்க இறைவன் புகழ் எப்படிப்பட்டது, இறைவன் எப்படிப்பட்டவன்றதை புகழ்ந்து சொல்றாங்க. எல்லாம் உடையவன், எல்லாம் ஆனவன், எல்லாம் வல்லவன். இது தெரிஞ்சதானே, இறைவன் கிட்ட இல்லாததா, அவருக்கு தான் எல்லா மாணவன் எல்லாம், ஆனால் ஒன்றும் இல்லாதவன், ஒன்றும் அலதாய் சொல்றாங்க. இப்போ என்னன்னா, எல்லாம் உடையவன், எல்லாம் வல்லவன், எல்லா மாணவன், ஒன்றும் இல்லாதவன். அவன் எப்படிப்பட்டவன்? துரிய வெளி கடந்த அருளாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க தவம் பண்ணும்போது அவங்க தவத்தில் என்னென்ன அனுபவங்கள் வருதோ அதுவாயெல்லாம் இறைவன் இருக்கான். இந்த சமய தெய்வங்கள் எல்லாமே அந்த அருளாளர்களை அனுபவத்தில் தோன்றிய தோற்றங்களை தான் வெளிப்புறத்தில் சமய தெய்வங்களாக வழிபட்டு இப்படி எடுத்து வெளிப்படுத்தி வச்சுருக்காங்க. அதுவாக இறைவன் விளங்குறான். ஓ, அப்போனா அந்த அருளாளரோட அனுபவத்தில் இருக்கிறது அந்த மாதிரி அதுதான் இறைவனான்னா, அதை விட அரியதுவாய் பெரியதுவாயும் இருக்கானா. அரியதுவாய் பெரியதுவாய். ஓ, அப்போ அரியது பெரியது போல இருக்கு, இறைவன் ரொம்ப பெரியது போல இருக்கு அப்படின்னு நம்ம நோச்சோன்னா, அணுவும் செல்லாத இடங்களிலும் செல்லுவதாய் விளங்கும். ரொம்ப பெரியவன் நம்ம நினைச்சா அந்த அணு அது இதோடு இருக்கும். அந்த அணுவும் செல்ல முடியாத இடத்தில் கூட செல்லுவனாய் விளங்குகிறான் இறைவன். இறைவன் புகழ வள்ளல் பெருமான் அழகாக பாடுவாங்க. இப்போ என்னன்னா, பெருமான் தமிழ்நாட்டை தாண்டி போகலை. நம்மளுடைய ரத்தன முதலியார் புண்ணியத்தால் அருட்பா பாடல்கள் அச்சிடப்பட்டு எல்லாரும் படிக்கிறோம். இப்போ பெருமான் பாடல்கள் அவர் சொன்னது எப்பாரும் எப்பதமும் இப்போ உலகமெல்லாம் சன்மார்க்க சங்கங்கள் இருக்கும் இடமெல்லாம் அருட்பா பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது. எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே பெருமான் சொன்னது இப்போ நடைமுறையில் இருந்துட்டு. அடுத்த பாடல், அம்மா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆணவமாதிய முழுதும் அறுத்து நிற்றல் வேண்டும் இம்மாலை தத்துவங்கள் எல்லாம் என் வசத்தே இயங்கி ஒரு தீமையும் இல்லாதிருத்தல் வேண்டும் எம்மா நான் வேண்டுதல் வேண்டாமையறல் வேண்டும் ஏக சிவ போகமனு போகமுறல் வேண்டும் தம்மான திருவடிவில் என் தாயும் நானும் சார்ந்து கலந்தோங்குகின்ற தன்மையும் வேண்டுவனே. ஆணவம் ஆதியம் முழுதும் அறுத்து நிற்றல் வேண்டும்னு கேட்குறாங்க. ஆணவம் இது என்னன்னா, ஆன்மீக தேடல்ல இருக்கோம் இல்லையா, பக்தி செய்யும்போது தவம் செய்யும்போது இதெல்லாம் செய்யும்போது நிறைய தடைகள் மாயைகள் வந்து நம்மளை தடுக்கும். அந்த மாதிரி அந்த ஆன்மீக தேடலில் இருக்கும்போது இந்த தடைகள் ஆணவம் ஆதியம் முழுதும் அறுத்து விட்டல் வேணுங்கிறாங்க. அந்த மாதிரி அந்த தடைகள் நிறைய வருமா. அந்த தடைகள் வரும்போது அதிலிருந்து எப்படி நம்ம வெளியில் அதெல்லாம் தடுத்து அதுலேருந்து வெளியில் வந்தாதான் நம்மளுடைய அந்த எய்ம் என்ன, வேண்டுகோள் என்ன வச்சுட்ருக்கோம், மரணமில்லா பெருவாள் அதை போய் அடையணும்னா இந்த தத்துவங்களை எல்லாம் ஜெயிச்சு வரணுமா. தத்துவ வெற்றின்னு 6ஆம் திருமுறையில் ஒரு பதிகம் இருக்குது. அதில் பெருமான் எழுதியிருப்பாங்க பாருங்க. அந்த தத்துவங்கள்லாம் நம்மளை எப்படி வந்து தாக்குது, நம்மளை எப்படி தடைப்படுத்துது, அதெல்லாம் எப்படி ஜெயிச்சேன்னு பெருமான் எழுதியிருப்பாங்க. என்னென்னா ஆணவம் ஆதியம்னு சொல்கிறாங்கல்ல, என்னென்ன மனம் மனம் நம்ம பாராயணம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது மனசை அடங்குதா, தவம் பண்ணணும்னு ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடினா என்னென்ன சிந்தனைகள் மனசு அடங்குதா, எல்லாமே தடைகள் மாயைகள். எப்படிப்பட்ட என்னென்ன வருது, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் கண்மம் ஆணவம் தூக்கம் கூட தடை, பயம் கோபம் பசி கடைசியாக மரணம். அந்த தத்துவ வெற்றியில் இது எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் மாயைகள் தடைகள் இது எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு பெருமான் வந்து இறைவன்கிட்ட விண்ணப்பம் வச்சு இறைவனா வந்து எல்லாத்தையும் ஒழிச்சாரு. பெருமானுடைய அதி தீவிர விருப்ப முயற்சி ஒவ்வொரு தடையும் ஜெயிச்சு தத்துவத்தில் ஜெயிச்சு வர்றாங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஆணவம் ஆதியம் முழுதும் அறுத்து நிற்றல் வேணும்னாங்கல்ல,
அது வந்து ஜீவகாருண்யம் பற்றி சொல்லும்போது பெருமான் வந்து இரக்கம் போச்சுன்னா உயிர் போச்சுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ இரக்கம் வந்தவங்க. இந்த தடைகள் கிட்ட அந்த 11 அந்த தத்துவ வெற்றி பாடல்களில் சொல்லும்போது பெருமானா இந்த வார்த்தைகள்லாம் உபயோகித்த பாட்டு எழுதியிருக்காங்கன்னு தோன்ற அளவுக்கு அந்த தத்துவங்கள், ஏன்னா அது நம்மளுடைய அந்த மரணமில்லா பெருவாழ்வுங்கிற முயற்சிக்கு பெரும் தடைகளாக இருக்கு இல்லையா. அடக்கிடுவேன், சிதைத்திடுவேன், அடியோடு அறுத்திடுவேன், மடித்திடுவேன், இறந்த இடம் தெரியாதே எரித்திடுவேன், மாய்த்திடுவேன், சாய்த்திடுவேன். தெரியுமா நான் யாருன்னு நினச்சேன். என்கிட்ட வந்து இது யாரை பார்த்து சொல்கிறாரு? ஆணவம், மாயை, கண்மம், இந்த காமம், பசி இதெல்லாம் நம்மளை வந்து தடுக்குதுல்ல, அதெல்லாம் பார்த்து சொல்கிறார். மடித்திடுவேன், சாய்த்திடுவேன்னு சொல்லி எப்படி சொல்கிறாரு? நான் யார் தெரியுமா? ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நான், தனிப்பிள்ளை நான், செல்ல பிள்ளை நான், இறைவன் துணை இருக்கான்றதை சொல்லி சொல்லி நான் யாரோட பிள்ளை தெரியுமான்னு சொல்லி சொல்லி முயன்று 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 பெருமான் அது அத்தனையும் கடந்து வர அந்த ஒரு பாடலை சொல்கிறாரு. எத்துணையும் காட்டாத ஆணவம் என்றிடும் ஓர் இருட்டறைக்கோர் அதிகாரி குருட்டு முடப்பயலே, இத்தனை நாள் பிடித்தது உன்னை கண்டு துரத்திடவே, இன்னும் அரைக்கணம் தரியேன், இக்கணத்தே நினது பொத்திய சுற்றத்துடனே போய்விடுதி, இல்லையேல் பூரணமை அருள் ஒளியால் கொன்றுவிப்பேன், நினையே சத்தியம் சொன்னேன் என்னை நீ அறியாயோ, ஞான சபை தலைவன் தரு தலைமை தனிப்பிள்ளை நானே. ஆணவங்கிற ஒரு வார்த்தைக்கு பெருமான் அந்த ஆணவத்தை எப்படி சாடுறார் பாருங்க. எத்துணையும் காட்டாத ஆணவம் என்றிடும் ஓர் இருட்டறைக்கோர் அதிகாரி குருட்டு முடப்பயலே, எப்படி சாடுறார் பாருங்க. இதெல்லாம் உன் வேலையெல்லாம் இனிமே என்கிட்ட ஆகாது, உன்னை கண்டுபிடிச்சு துரத்துறதுக்கே எனக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சுங்கிறாங்க. பெருமானுக்கே இத்தனை நாள் ஆயிடுச்சுன்னா நாமெல்லாம் எந்த மூலை எப்போ கண்டுபிடிச்சி எப்போ அதெல்லாம் துரத்துறது? ஏன் இன்னும் யாரும் அடையலை? பெருமானுக்கு அப்புறம் ஏன் இன்னும் யாரும் அடையலைன்னா பெருமான் சொல்கிற இந்த தத்துவ வெற்றியெல்லாம் படித்தாதான் தெரியும் நாமெல்லாம் ஏன் இன்னும் யாரும் அடையலைங்கிறதே. இப்போ என்ன பண்ணுறாரு? இதுக்கிட்ட சொல்கிறாரு, உன்னை கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கே எனக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, இனிமே காத்திருக்க மாட்டேன், ஒரு க்ஷணம் கூட நீங்கள் இருக்கக்கூடாது, உன் சுற்றத்துடனே போய்விடுங்கிறார். ஆணவத்தோட சுற்றம் எது? அகங்காரம், கோபம், மதம், மோகம், காமம், குரோதம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துட்டு இப்போவே ஓடி போயிடு, இல்லைன்னா உன்னை கொன்றுவிப்பேன், கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க பெருமான். இறைவனுடைய துணை நான் யார் தெரியுமா? ஞான சபை தலைவனுக்கு தனிப்பிள்ளை என்று சொல்லி எல்லாத்தையும் விரட்டுறாங்க. கோபமும் காமமும் குடி கெட்டு போயிற்று, கொடிய ஓராங்காரம் பொடி பொடியாயிற்று, தாபமும் சோபமும் தான் தானே சென்றது, தத்துவம் எல்லாம் எந்தன் வசம் நின்றது. வேண்டுகோள் வச்சது ஆணவம் ஆதிய முழுதும் அறுத்து நிற்றல் வேணும்னு வேண்டுகோள் வச்சு முயன்று முயன்று தத்துவம் எல்லாம் எந்தன் வசம் ஆயிடுத்துங்கிறாங்க. கோபம் பற்றி பெருமான் சொல்லும்போது சொல்லுவாங்க, நம்ம தவம் செய்து செய்து அந்த சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அருள் நல் உஷ்ணம் அருள் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கோபம் என்ன பண்ணுமா, அந்த உஷ்ணம் நல் உஷ்ணம் சேர்த்து வச்சுருக்க அருள் எல்லாம் அழிச்சிடுமா. இந்த கோபத்துக்கு அப்படி ஒரு இது. நம்ம வந்து பாராயணம் செய்யும்போது, தவம் செய்யும்போது, இந்த தியானம் செய்யும்போது, அப்புறம் பக்தி செய்யும்போது, ஜீவகாருண்யம் செய்யும்போதெல்லாம் நமக்கு நல் உஷ்ணம் உண்டாகும்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. இந்த நல் உஷ்ணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் பெருமான் வந்து கையை முக்காடு தலை முக்காடு போட்டு கையை கட்டிட்டு ஆற்காடு சோடு போட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் தவம் பண்ணி நம்ம சேர்த்து வச்சுருக்கிற இந்த பக்தியாலையும் இதால் சேர்த்து வச்சுருக்கிறது கோவப்பட்டால் ஒரு க்ஷணத்தில் எல்லாமே போயிடுமா. தவத்தை அழிக்கும் சினத்தை ஒழித்துன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. இன்னொன்று உணவு, அதே மாதிரி உணவு கூட பெருமான் மாயையாத்தான் சொல்கிறாங்க, தடையாத்தான் சொல்கிறாங்க. என்னென்னா, சோற்றில் ஒருத்தன் உயிர் சோற்றிலே விருப்பம் சூழ்ந்திடில் ஒருவன் துண்ணுனால் தவமெல்லாம் சுருங்கி ஆற்றில் கரைத்த புளியென போம் என்று அறிஞர்கள் சொன்னதான் நம் வள்ளல் பெருமான் அறிஞர் சொல்கிறார். ஆற்றில் கரைச்ச புளி மாதிரி போயிடுமா தவம். சோத்துல விருப்பம் வந்து வாய் கட்டுப்பாடு பெருமான் நித்திய கர்மவிதியில் சொல்லுவாங்க, என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது எல்லாம் பெருமான் சொல்லுவாங்க. அந்த கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம சாப்பிட்டோன்னா எல்லாமே ஆற்றுல கரைச்ச புளி மாதிரி போயிடுமா. தவம் இந்த பக்கம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கோவப்பட்டுக்கிட்டு உணவை இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் ஒன்றும் செல்லுபடியாகாது. அதனால தான் பெருமான் சொல்கிறாங்க, ஆணவம் ஆதியம் முழுதும் அறுத்து நிற்றல் வேண்டும். 11 பாடல்களை இன்னும் வேறு வேறு மாதிரி தான் சொல் தத்துவம் எல்லாம் என் வசம் ஆகணும்னு எல்லாம் கேட்பாங்க. இந்த ஒரு வரி ஆணவம் ஆதிய முழுதும். இப்போது இந்த ஆணவம் ஆதிய முழுதும் அறுத்து நிற்றல் வேண்டும்க்கு பெருமானோட ஒரு பாடல் ஞானசரியை பாடல் ஒன்று சிறந்த உதாரணம். பெருமான் என்ன சொல்கிறாங்க,
செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்தருள்வான் பொதுவில் திருநடம் செய் பெருங்கருணை திறத்தான் அங்கவனை மெய்த்தாவ நினைத்திடுக சமரச சன்மார்க்கம் மேவுக என்று உரைக்கின்றேன். இறைவன் ஒருத்தர் இருக்கான், அவனை வந்து கும்பிடுங்க, மெய்த்தாவ நினைத்திடுக. மெய் என்னன்னு தெரிஞ்சு சன்மார்க்க சங்கத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, உடனே ஏற்றுக்கிட்டு யாராவது வராங்களா? எல்லாம் பெருமான் சொல்கிறாங்க, மேதினீர் நினைத்தான் வைதாலும் வைதிடுமின் வாழ்த்தன கொண்டிடுவேன் மனம் போனேன் மானமெல்லாம் போன வழி விட்டேன். நீங்கள் என்ன வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாருல்ல, நீங்கள் என்னை திட்டினாலும் சரி, நான் மனசு சங்கடப்பட மாட்டேன், மனசு கோண மாட்டேன். நீங்கள் திட்டுறதெல்லாம் நான் வாழ்த்தா எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் மானமெல்லாம் போன வழி விட்டேன். ஆனவன் நான் தான் சரி, நான் தான் எல்லாம் சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களால இப்படி பெருமான் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கவங்க, நம்மெல்லாம் எவ்வளோ சாதாரணமானவங்க, நமக்காக இறங்கி வந்து நீ என்னை திட்டினா கூட பரவாயில்லப்பா, சன்மார்க்கத்துக்கு வா, மரணத்தை ஜெயின்னு வேண்டிக்கிறாங்க. ஆணவம் எதுவும் பெருமான் கிட்ட கிடையாது. ஆணவம் ஆதியம் முழுதும் அறுத்த நிற்றல் வேண்டும்ங்கிறாங்க. இப்போது ஒரு சின்ன கதை, ஆணவம் செருக்கு வந்தால் என்ன ஆகணும். கொங்கண சித்தர் அவர் என்ன பண்ணுறாரு, தவம் பண்ணுறாரு. ஒரு காட்டில் மரத்தடியில் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி தவம் பண்ணிட்டு இருக்கவோ மேலேருந்து ஒரு கொக்கு என்ன பண்ணுறது, எச்சம் இட்டுடுது. கொக்கு எச்சமிட்டோன்னே இவர் வந்து தவம் கலைஞ்சு அந்த கோவத்தோட அந்த கொக்கை மேலே நிமிர்ந்து மேலே பார்க்குறார். அந்த தவம் செய்த அந்த பார்வையோடு அவர் பார்த்தோன்னே அந்த கொக்கு எரிஞ்சு கீழே விழுந்து சாம்பலாகி விழுந்துடுச்சு. உடனே இவருக்கு என்ன வருது, ஐயோ கொக்கு எரிஞ்சு போச்சேன்னு ஜீவகாருண்யம் வரல, மனம் பதைக்கலை, ஆணவம் செருக்கு வருதா, எனக்கு எல்லா சக்தியும் வந்துடுச்சு, எனக்கு எல்லா பவர் வந்துடுச்சு, நான் வந்து பார்த்தோன்னே அந்த கொக்கையை எரிஞ்சு போச்சு, தவம் பண்ணி எனக்கு எல்லா ஆற்றலும் வந்துடுச்சுன்னு நினைக்கிறார். ஆணவம் செருக்கு இதுவாக வரணும். பெருமானுக்கு தவம் பண்ணி மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்ச உடனே பெருமானுக்கு என்ன வருது, நான் மட்டும் அடைஞ்சேனே, இந்த உயிர்கள் எல்லாம் மரணமில்லா பெருவாழ்வு அடையணும், நான் பெற்ற நெடும்பேற்றை உயிர்களும் அடையணும்னு சொல்லி பெருமான் சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு கொங்கணவருக்கு என்ன வந்துடுச்சு, ஆணவம் செருக்கு. எனக்கு எல்லா ஆற்றலும் வந்துடுச்சுன்னு செருக்கு. என்ன பண்ணுறாரு, ஊரில் கிராமத்துக்குள்ளே போகிறாரு, பசிக்கு சாப்பாடு வேணும்ல, கிராமத்துக்குள்ளே போய் ஒரு வீட்டு வாசல் முன்னாடி நிற்கிறாரு. நிற்கும் போது அந்த வீட்டு அம்மா வந்து உள்ள கணவருக்கு பணிவிடை செஞ்சிட்ருக்காங்க. பணிவிடை செஞ்சுட்டு இருக்கும்போது மற்றவங்களா இருந்தால் இல்லை போப்பா அடுத்த வீடு பாருப்பா சொல்லியிருப்பாங்கன்னா அந்த அம்மா அதை சொல்லலை. பணிவிடை செஞ்சுட்டு கொஞ்சம் காலதாமதமாக வந்து அவருக்கு உணவு கொடுக்கும்போது இவருக்கு நம்ம தெருவில் வாசலில் காக்க வச்சுட்டாங்களேங்கிற கோபம் அப்படியே அந்த அம்மாவை, அந்த கொக்கை பார்த்த மாதிரி அந்த அம்மா ஒரு பார்வை பார்த்தோன்னே அந்த அம்மா சொல்கிறாங்களாம், கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவான். எப்படி வீட்டில் சாதாரணமாக கணவனுக்கு பணிவிடை செய்தவருக்கு ஒரு காட்டில் நடந்தது இந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கொங்கணவருக்கு அந்த அந்த எண்ணம் வந்த உடனே அவரோட அந்த ஆணவம் செருக்கெல்லாம் போகுது. அந்த அம்மா சொல்கிறாங்களா, நான் எந்த முயற்சி எதுவும் பண்ணலைங்கய்யா, என் கணவருக்குரிய பணிவிடையை சரியாக செஞ்சுட்டு இருந்தேன், அந்த கடமையை நான் சரியாக செஞ்சுட்டு இருந்ததுனால எனக்கு வந்த ஆற்றல் எனக்கு இது கிடச்சிது, அதனால் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இப்போ என்னென்னா அந்த செருக்கு ஆணவம், நான் தான் சிறந்தவன், நான் தான் திறமைசாலி, எனக்கு எல்லாம் கிடச்சிட்ருன்னு இருக்க செருக்கு சாதாரணமானவங்கக்கிட்ட அதை விட அதிகமான ஆற்றல் எல்லாம் இருக்கும்போது அது தெரியும் போது தான் அந்த செருக்கு ஆணவம் எவ்வளோ மோசம். ஆணவம் ஆதிய முழுதும் அறுத்து நிற்றல் வேணும்னு பெருமான் எல்லாத்தையும் துறந்து தத்துவங்களெல்லாம் ஜெயித்து பெருமான் அடுத்த நிலைக்கு போகிறாங்க. அடுத்த பாடல், ஐயா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் அடிமுடி கண்டு எந்நாளும் அனுபவித்தல் வேண்டும். அடிமுடியை பார்க்கணுன்னு வேண்டிக்கிறாங்க. பிரம்மா இப்போ வந்து சைவ சமயத்தில் அந்த அடிமுடியை பார்த்த கதை ஒன்று இருக்குது. பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு யார் பெரியவங்கன்னு ஒரு போட்டி வந்ததான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள. அந்த போட்டி வரும்போது என்ன பண்ணுறாங்க, சிவன் என்ன பண்ணுறாரு, அவர் தான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறார். யார் என்னோட அடிமுடியை பார்க்குறீங்களோ அவங்க தான் சிறந்தவர், வந்து அடிமுடியை பார்க்கணும்னு சொல்லிட்டு சிவன் என்ன பண்ணுறாங்கன்னா ஜோதி பிழம்பால் நிற்கிறாங்களாம். அப்போ பிரம்மா வந்து அன்னப்பறவையாக மாதிரி மேல் நோக்கி போகிறாரு, விஷ்ணு வந்து வராக உருவம் எடுத்து அவர் கீழ் நோக்கி போகிறாரு. 1000 வருஷம் ஆயும் அவங்களால பார்க்க முடியலை, அவங்களால அடிமுடியை பார்க்கவே முடியல. இப்போ பிரம்மா மேலே போய்கிட்டு இருக்கும்போது சிவன் ஈசன் தலையிலேருந்து ஒரு தாழம்பூ கீழே வருதான். ஓ தாழம்பூ கீழே வருது, அப்போ நம்ம கிட்ட போயிட்டோம் போல இருக்கு அப்படின்னு பிரம்மா நினச்சிட்டு அந்த தாழம்பூட்ட சொல்கிறாராம், நீ எனக்காக வந்து ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? அப்போவே பொய் சாட்சி தயார் பண்ணுறாங்க. எந்த காலத்தில் பொய் சாட்சி தயார் பண்ண, அதுவும் சரி நான் சொல்கிறேன்னு சொல்லிடுதான். போய் சொல்லுமா அதே மாதிரி சாட்சி நான் பார்த்துட்டேன்னு சொல்லும்போது ஈசனுக்கு தெரியாதா யார் வந்து அடியை பார்த்தாங்க முடியை பார்த்தாங்கன்றது ஈசனுக்கு தெரியாதா? அவர் கோவப்பட்டுட்டு என்ன பண்ணுறாரு, இவங்க தான் அடிமுடியை 2 பேருமே பார்க்கலையே, அவர் கோவப்பட்டு என்ன பண்ணுறாரா, இனிமேல் பிரம்மா உனக்கு வந்து பூலோகத்தில் உனக்கு வழிபாடு கிடையாது, கோயில் கிடையாது, இந்த தாழம்பூ என்னோட பிரார்த்தனையில் சேர்த்துக்க மாட்டேன்னு சாபம் கொடுத்துட்டார். சன்மார்க்கத்தில் அடிமுடி காண்பது என்பது வேறு. சன்மார்க்கத்தில் பெருமான் சொல்கிறாங்க, அகவல்ல சொல்கிறாங்க பெருமான் 3 வரியில், சன்மார்க்கத்தில் அடி முடிக்கு நடுவில் ஊடையில் நடு என்று ஒன்றும் உண்டு.
பெருமான் சொல்றாங்க, அடியினுள் அடியும் அடியிடை அடியும் அடியுற அமைத்த அருட்பெரும் ஜோதி, நடுவினுள் நடுவும் நடுவதில் நடுவும் அடர்வுற அமைத்த அருட்பெரும் ஜோதி, முடியினுள் முடியும் முடியினில் முடியும் அடர்தர அமைத்த அருட்பெரும் ஜோதி. தவ அனுபவத்தில் அடி என்பது புருவ மத்தியாகிய சிற்றபையில் பரநாத நிலையில் ஆரம்ப நிலையாக தோன்றும் பேரொளி. சிற்றபையில் தோன்றும் பேரொளி தான் இறைவனின் அடி என்று வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அதுதான் திருவடி, அதுதான் அடி. சைவத்திலையும் சிவன் ஜோதி பிழம்பா நின்னதா தானே சொல்றாங்க. அதெல்லாம் ஆதி காலத்தில் மூடி மறைத்தவன் வல்லவன், அப்படிதான் மூடி மறைச்சிட்டாங்க. பெருமான் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்றாங்க. அடுத்தது நடு, அடி பார்த்தாச்சு. அடுத்தது நடு. சிற்றபையில் அடி கண்டதும் தவ அனுபவத்தின் அடுத்த நிலை. எல்லாமே தவம் செய்யும் போது, புருவமத்தி தியானம் தவம் செய்யும் போது ஏற்படுகின்ற, புருவமத்திக்குள்ளே ஏற்படுகின்ற அனுபவங்கள், தனுகரணாதிகள் தாம் கடந்தறியும் ஓர் அனுபவமாகிய அருட்பெரும் ஜோதி. அனுபவ நிலை, அடுத்தடுத்த நிலை. அடி பார்த்தாச்சு. அடுத்தது நடு பொற்றபையில் தோன்றும் பொன்னொளிதான் நடு. இப்போ சிற்றபையில் அடி பார்த்தாச்சு, பொற்றபையில் நடு பார்த்தாச்சு. அடுத்தது முடி, பேரொளி. ஞான சபையில் பார்க்கின்ற பொன்னொளி, அதாவது பொன்னொளி பார்த்தாச்சு. செவ்வொளி, உள்ளொளி, அதுதான் முடி. ஜோதியுட் ஜோதியுட் ஜோதி. இந்த மூன்றையும் கண்டு அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேணும். இந்த மூணுத்தையும் தவம் பண்ணி பண்ணி பெருமான் பாடுறார். என்ன இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த அடிமுடி பார்த்தாங்க இல்லையா? அடிமுடி பார்க்கறது எல்லாரும் சாதாரணமாக பார்க்குறதா? வெளியில் பார்க்க முடியுமா? உள்ளே தவத்தால் உள்ளே காணக்கூடிய காட்சி, காணாத காட்சி. பெருமான் அதை கேட்குறாங்க. அண்ணா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், அழியாத தனி வடிவம் யானடைதல் வேண்டும், கண்ணார நினையெங்கும் கண்டுவத்தல் வேண்டும், காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளல் வேண்டும். இந்த காணாத காட்சி அடி நடு முடி தவ அனுபவத்தில் காணாத காட்சியை கண்டுக்கணும். இந்த காணாத காட்சியை பார்க்கணுன்னா அதை பார்த்துட்டாங்க இல்லையா பெருமான்? இப்போ காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளல் வேண்டும். இந்த காணாத காட்சி பெருமான் பார்த்த இந்த காணாத காட்சியை அழகாக வர்ணிச்சு என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பெருமான் ஒரு படிநிலைகளாக போய் 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 அந்த இறைவனை பார்த்ததை ஒரு ஆணிப்பொன்னம்பலத்தை பாடல்களில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஆணிப்பொன்னம்பலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி, ஜோதி மலை ஒன்று தோன்றிற்றதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி, அத்திருவாயிலில் ஆனந்த வள்ளி என் அம்மை இருந்தாளடி, அம்மையை கண்டேன் அவள் அருள் கொண்டேன் அமுதமும் உண்டேனடி, தாங்கும் அவள் அருளாலே நடராஜர் சந்நிதி கண்டேனடி, சந்நிதியில் சென்று நான் பெற்ற பேரது சாமி அறிவரடி. ஆணிப்பொன் அம்பலத்தை கண்ட காட்சிகள் காணாத காட்சி பெருமான் பார்த்தார். அது அடிமுடி காண்ட உடனே தவ அனுபவம் தானே. உள்ளே பார்க்கின்ற அடிமுடி பார்ப்பது, அழியாத தனி வடிவம் அடைவது, இதெல்லாம் இந்த காணாத காட்சியை கண்டு பாடுறது. இப்போ இந்த பெருமான் இந்த காணாத காட்சியெல்லாம் பார்த்தார் இல்லையா? அவருக்கு என்ன தோணுதான் பாருங்க. அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும் காணாத காட்சியை. என்ன பார்த்தாரு? நடராஜரை பார்த்தேன்னு தானே பாடுறாரு. அத்திருவாயிலில் ஆனந்த வள்ளியன் அம்மை இருந்தாளடி, அம்மையை கண்டேன் அவளருள் கொண்டேன் அமுதமும் உண்டேனடி, தாங்கும் அவளருளாலே நடராஜர் சந்நிதி கண்டேனடி. நம்ம என்ன சொன்னோம்? உள்ளொளி செவ்வொளி, அது ஒரு அசைவு, அதன் அசைவு தான் நடனம், அதுதான் நடராஜ தத்துவம்னு வள்ளல் பெருமான் எழுதியிருக்காங்க. இங்கே சந்நிதி, நடராஜர் சந்நிதி இருக்கு பாருங்க. ஒரு கால் தூக்கி ஒரு கால் ஊன்றி நிற்கிறார் இல்லையா? அவர் தான் அந்த உள்ளொளியின் அசைவு நடனம். அவர் ஆடுவது தான் நடராஜ நடனம். அதை தான் சொல்கிறாங்க. அந்த நடனத்தை பார்க்குறாங்க இல்லையா? அப்போது பெருமானுடைய இரக்கம், தயவு எவ்வளோ தூரம் போகுதுன்னா அந்த இறைவன் மேலே போகுது. இறைவன் காலை தூக்கி ஆடிட்டே இருக்காங்கல்ல, உனக்கு கால் நோவாதான்னு கேட்குறாங்க பெருமான். அதெல்லாம் அனுபவம், தவ அனுபவம் எல்லாம் மீறி பெருமானுடைய கற்பனை எப்படி போகுது பாருங்க. மின்னிடையாள் காண விலங்கு மன்றில் ஆடுகின்றாய், என்னுடையாய் உந்தன் இணையடிதான் நோவாதா, அன்பர் இன்பம் கொள்ள நடம் அம்பலத்தே ஆடுகின்றாய், இன்புருவா உந்தன் இணையடிதான் நோவாதா,
எல்லாரும் இன்போற்றி கனடம் ஆடுகின்றாய் வல்லாரின் வல்லாய் மலர்பாதம் நோவாதா. இறைவனுக்கு கால் நோவும், ஆனால் பெருமானுடைய இரக்கம் அதோட உச்சம் இறைவனுக்கே உன் கால் நோவாதா, வல்லாரின் வல்லாய் மலர்பாதம் நோவாதான்னு பாடுறாங்க. பெருமானுடைய இரக்கத்தோடது உச்சம் இந்த இதில் நம்ம இந்த காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளல் வேண்டும் போது பெருமான் இதெல்லாம் பார்த்தாங்க. பெருமான் ஒரு சூடு போடுறாங்க நமக்கெல்லாம். காணாத காட்சி காணணும், நீங்களாம் என்ன காட்சி கண்டு கொண்டு இருக்கீங்கன்னு பெருமான் ஒரு பாடலை சொல்வாங்க. வான நாடரும் நாடரும் மன்றிலே வயங்கும் ஞான நாடக காட்சியே நாம் பெறல் வேண்டும். ஊன நாடக காட்சியால் காலத்தை ஒழிக்கும் ஈன நாடக பெரியார்கள் வம்மினோ ஈண்டே. என்ன பார்க்கணும்? ஞான நாடக காட்சியை பார்க்கணும், தவம் செய்து அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஊன நாடக காட்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. பெருமான் திரிகால ஞானி, என்ன எப்படி தெரிஞ்சு வச்சுட்டு சொல்றாரு பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த கைபேசின்னு ஒன்று நம்மளுடைய பரம எதிரி, அதுதான். அது கூடவே வச்சுட்டு சுத்திட்டு இருக்கோம். ஊன நாடக காட்சி பெருமான் திரிகால ஞானி அன்னைக்கே தெரியும். இவங்க சீரியல் பார்த்தே காலத்தை ஒழிப்பாங்கன்னு பெருமானுக்கு அன்னைக்கே தெரியும். அதனால தான் இப்படி சொல்றாங்க. ஒரு ரிங்டோன் வச்சுருப்போங்க, ஒரு மெசேஜ் வரும், ஏதோ மெசேஜ் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வரும். ஆஹா, நம்ம சன்மார்க்க குரூப்பில் தானே ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, ஐயாவை பற்றி பெருமான் பற்றி என்னோ அனுப்பிச்சிருக்காங்க, அருப்பா பற்றி அனுப்பிச்சிருக்காங்க. ஆர்வமாக அதை எடுத்து பார்ப்போம், ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம். பார்த்து அந்த கையை அடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும். உடனே யூடியூப், உடனே ஃபேஸ்புக்கு, உடனே இன்ஸ்டாகிராம், டெலகிராம், என்னென்ன கிராம் இருக்கோ எல்லாத்துக்குள்ளேயும் போகும். 2 நிமிஷம் பார்க்க வேண்டிய மெசேஜ் காலம் ஃபுல்லாக விரையும். இதில் பியூட்டி என்னென்னா, உலகத்தில் இருக்க சன்மார்க்க குரூப் என்னென்னமோ அத்தனையிலையும் இருப்போம். ஒவ்வொன்றுத்துலேருந்தும் ஒவ்வொருத்தர் மெசேஜ் போடுவாங்க. இப்படியே காலத்தை ஒழிச்சிட்டு இருக்கோம். இந்த சீரியல் பார்த்து அழியறதுன்றது இப்போ ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. டிவி, சீரியல், கைபேசி எல்லாமே ஊன நாடக காட்சியால் காலத்தை ஒழிக்கும் ஈன நாடக பெரியர் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. இதெல்லாம் நான் மற்றவங்களுக்கு சொல்லலை, என் அனுபவத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். இங்கேயும் இருக்கு, எல்லா தவறுகளும் இங்கேயுமே இருக்கு. இப்போ அடுத்த பாடலுக்கு போயிடலாம். இப்போ பெருமான் என்ன சொன்னாங்க? அழியாத தனி வடிவம் யான் அடைதல் வேண்டும் நாங்கள்ல. இந்த அடி முடியெல்லாம் பார்த்து காணாத காட்சியெல்லாம் பார்த்தோன்னே அழியாத தனி வடிவம் வேணும்னு கேட்டாங்கல்ல. இப்போ இருக்கின்ற உறுப்புகளோடு பெருமான் ஒரு தேகம் இருக்கு, அந்த உறுப்புகளோடு இன்னொரு உறுப்பையும் சேர்த்துக்கிட்டா அழியாத தனி வடிவங்க. என்னம்மா இன்னும் புதுசாக கதை சொல்கிற? அழியாத தனி வடிவம் வேணும்னா இன்னொரு உறுப்பை சேர்த்துக்கணும்னு சொல்லியே, என்னம்மா அது? நான் சொல்லலை, வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. இப்போ இந்த உடம்பை பார்த்தோன்னா வெளி தோற்றத்தில் புறத்தில் இருக்கிறது தலை, முகம், கை, கால்கள், முதுகு, மார்பு, வயிறு, இதெல்லாம் புறத்தில் இருக்கும் உறுப்புகள். அகத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா மூளை, இதயம், நரம்பு, எலும்பு, ரத்தம், அப்புறம் நரம்புகள், உள்ளுறு, மண்ணீரல், கல்லீரல், நுரையீரல், பித்தப்பை, மலப்பை, என்னென்ன உண்டோ எல்லாம் உள்ள இருக்கு. இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்கு. ஆனால் ஆன்மா, உயிர் அது உடம்புக்குள்ள இருந்தாலும் எதோடையும் சேராம தனித்து இருக்கு. இப்போ உடம்பு அழியுது, மரணம் வருதுன்னா இந்த உடம்பு அப்படியே இருக்கும், இந்த உறுப்புகள் கனெக்டான உறுப்புகள் அப்படியே இருக்கும், உயிர் ஆன்மா மட்டும் வெளியில போயிடும். அந்த ஆன்மா வெளியில் போகாமல் அதை உருப்பாக்கி கொள்வது அழியாத தனி வடிவம். முதேக சித்தி கிடைக்கும். பெருமான் சொல்றாங்க, அகப்பூ அக உருப்பாக்க அதற்கு அவை அகத்தே வகுத்த அருட்பெரும் ஜோதி. அகப்பூ என்பது ஆன்மா, அந்த ஆன்மா உள்ள உருப்பாக்கிக்கணுங்கிறாங்க. அதற்கு இந்த திருச்சிற்றம்பலம், சிற்றபை, பொற்றபை, ஞானசபை இதை அகத்தே வகுத்த, உனக்குள்ளேயே அகத்தே வகுத்து வச்சிருக்கா இறைவன். நீ முயற்சி பண்ணி நீ அடையணும், இந்த ஆன்மாவை உருப்பாக்கி கொள்ளணும். அப்படி உருப்பாக்கி கொண்டால் உனக்கு மரணம் இல்லை, அழியாத தனி வடிவம். இப்போ இது பெருமான் அடைஞ்சாரு அழியாத தனி வடிவம். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை, பெருமானை பற்றி சொல்லணும். பெருமான் எப்படி இருக்காங்க? பெருமானுடைய புற தோற்றம் நம்ம பார்க்கறது கூட தனி வடிவம் தானே. வெள்ளை வெளியேறும் தும்பப்பூ மாதிரி ஒரு வெண் துகிலால் உச்சி முதல் பாதம் வரை மறைத்து கட்டி கைகளை கோர்த்து கொண்டு பெருமான் ஆற்காடு ஜோடு தரித்து இருப்பாங்களாம். இந்த தனி வடிவம் கூட வேற யார்கிட்டையும் இல்லையே, பெருமான் கிட்ட மட்டும்தானே இருக்கு. இந்த தொழூர் வேலாயுத முதலியார் இருக்கார் இல்லையா, பெருமானுடைய முதல் மாணாக்கர். அவர் பெருமானை பற்றி ஒரு விமர்சனம் சொல்றாங்க. அவர் பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டி கொடுக்கும்போது பெருமானை பற்றி சொல்றாங்க, வள்ளல் பெருமான் சாதாரண உயரம் உள்ளவர். இதெல்லாம் நம்ம கொஞ்சம்
படிச்சிருக்கிறது கம்மியாக தான் இருக்கும். சாதாரண உயரம் உள்ளவர், மெலிந்த சரீரம் உடையவர், எலும்புகள் தெரியும் ஆயினும் வீரிய பலம் உள்ளவர், நிமிர்ந்த தேகம், தெளிந்த மாநிற மேனியர், நீண்ட மெல்லிய நாசி உடையவர், பரந்த பொறி பறக்கும் கண்களை உடையவர். இது பெருமானின் புற தோற்றம் பற்றி தொழுவூரார் சொல்ற வர்ணனை. பெருமானை ஃபோட்டோ எடுக்க முடியல, நிழற்படம் எடுக்க முடியல, பெருமான் பதியலை நிழற்படம் எதுலேயும். அப்போ இருந்தவங்க பார்த்தவங்க பெருமான் இப்படி இருப்பார் அப்படின்னு கற்பனையில் வரைந்த படங்கள் தான் நம்ம இப்போ நிறைய பெருமானுடைய தோற்றமாக வச்சுட்ருக்கோம். அதோடு கூட பெருமானுடைய இந்த வர்ணனையை வச்சு நம்மளே கற்பனை செய்து பெருமான் எப்படி இருப்பாங்கன்றத பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட தேகத்தை அழியாத தேகமாக்கி கொள்றதுக்கு பெருமான் இறைவன் கிட்ட வரம் கேட்குறார். இந்த பாடல்களில் இந்த வேண்டுகோளில் வரது இல்லாமல் ஒரு என்ன கேட்குறாருன்னா, காற்றாலே புவியாலே ககனமதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோளாலே பிற இயற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யழிக்க வேண்டும் என்று விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவனில் நினையாதீர் உலகீர் எந்த யாரோ பெரும் ஜோதி இறைவனை சாதீரே. தேகம் அழியக்கூடிய அபாயங்கள் எத்தனை சொல்றார் பாருங்க. காற்றாலே புவியாலே மண்ணாலே ககனத்தாலே, ஐம்பூதங்கள் காற்று மண் புவி ஆகாயம் நீர் நெருப்பு எல்லாம் 5, அந்த ஐம்பூதங்களால் அழிவு வருங்கிறாங்க பெருமான். அந்த ஆபத்து வரும், தேகம் அழியக்கூடிய ஆபத்து வருங்கிறாங்க. அதை தவிர பிணி, கூற்றுவன், நோய், சூரியன் இதெல்லாமே கொலை கருவிகள். நம்ம பாட்டுக்கு சும்மா இருப்போம், எவனோ ஒருத்தர் ஏதோ ஒரு தேவைக்காக ஏதோ ஒரு எத்தனை பேரை பார்க்குறோம் லேடிஸ் வந்து பெண்கள் போகும்போது அந்த தாலி மாங்கல்யம் செயின் தங்கத்துக்காக இழுத்து அவங்க உயிருக்கே ஆபத்து வருது. அது மாதிரி ஆபத்தெல்லாம் வருது. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, கோளாலே, கோல்னா ஆட்சி செய்பவர்கள், செங்கோல் அரசனால். இப்போ எங்கே அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா, இங்கே அமெரிக்காவிலேருந்து குண்டு போட்டு போர் நடந்துட்டுருக்குல்ல, அது ஏதோ ஒரு அதிகார ஒரு ஆணவம் கொண்ட ஒரு அதிகாரியால் கோளாலே ஆட்சி செய்பவர்களால் தானே அது நடந்துட்டுருக்கு. அப்போ அந்த மக்களெல்லாம் அங்கே இருக்க மக்கள்லாம் பாவம் என்ன பாவம் பண்ணாங்க, என்ன அவங்க உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லை இல்லையா, எப்போ என்ன வரும்னு தெரியல இல்லையா, ஆபத்து. இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் வராமல் இருக்கணும்னு பெருமான் வேண்டிக்கிறாங்க. கொலை கருவியாலே கோளாலே பிற ஏற்றும். இங்கே பெருமானுடைய சாமர்த்தியம் இன்னொன்று சொல்கிறாங்க, வேற்றாலே அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாங்க. பெருமான் எல்லா உயிர் தேகம் அழியக்கூடிய அபாயங்கள் எல்லாத்தையும் சொன்னாலும் வேற்றாலேன்னு போடுறாங்க. இதை தவிர வேறு ஏதாவது வழியில் தேகம் அழியக்கூடிய அபாயம் இருந்தால் அதுல இருந்தும் என்னை காப்பாத்து, இந்த தேகம் மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்து அளித்தான் எனக்கேன்னு பெருமான் பாடுறாங்க. மெயினாக உடம்பு எதனாலும் அழியாத தேகம் வேணும்னு பெருமான் விண்ணப்பிக்கிறாங்க. இறைவன் விரைந்து அளித்தானா, இன்னும் கேட்டவுடனே விரைந்து அளித்துட்டானா. பெருமான் 12 வயசுலேருந்து தவம் பண்ணுறாங்க. 26 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே எளியேன்பட்ட பாட்டை நினைக்கில் மலையும் கரையுமே. 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே படியில் பாட்ட பாட்டை நினைக்கில் மலையும் கரையுமே. கல்லும் மலையும் இரும்பும் கரைவது அதெல்லாம் ஜட பொருட்கள். அதெல்லாம் பெருமான் பட்ட பாட்டை பார்த்தாலே கரையும்னா பெருமான் எப்பேற்பட்ட பாடுபட்டிருப்பாங்க. ஒரு நிலையும் கடந்து கடந்து வந்து பெருமான் பக்தி செய்து தத்துவங்களெல்லாம் ஜெயிச்சு எவ்வளோ பெருமான் வந்திருப்பாங்க. பெருமானுக்கு விரைந்து அளித்தானாம். என்ன அளித்தா, தேகம் எப்போதும் சிதையாத வண்ணம் செய்வித்தெல்லாம் வல்ல சித்தியும் தந்தே போகமெல்லாம் எந்தன் போகமதாக்கி போதாந்த நாட்டை புறக்கமேலேற்றி ஏக சிவானந்த வாழ்க்கையில் என்றும் இன்புற்று வாழும் இயல்பளி தென்னை ஆகம வீதியில் ஆடச் செய்தீரே அருட்பெரும் ஜோதி என் ஆண்டவர் நீரே. தேகம் எப்போதும் சிதையாத வண்ணம் செய்வித்து எல்லாம் வல்ல சித்தியும் இறைவன் தந்தான். பெருமான் அடிமுடி பார்த்தார், காணாத காட்சி கண்டார், அழியாத தேகமும் பெருமான் அடைஞ்சிட்டார். பெருமான் சொல்றாங்க, நான் செய்த புண்ணியம் என்னுரைக்கேன் பொது நன்னியதோர் வான் செய்த மாமணி என் கையில் பெற்று நல்வாழ்வு அடைந்தேன். ஊன் செய்த தேகம் ஒளிவடிவாக நின்று ஓங்குகின்றேன் கோன் செய்த இச்சை குனிக்க வல்லார் எவர் கூறுவனே. ஊன் செய்த தேகம் ஒளிவடிவாக நின்று ஓங்குகின்றேன்னு பாடுறாங்க. அழியாத தனி வடிவம் பெருமான் அடைஞ்சிட்டாங்க. இப்போ அடுத்தது பெருமான் இந்த பாடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னோம் இல்லையா. பெருமான் ஆடி நிற்கும் சேவடியை
பாடி நிற்க வேண்டும்னு பெருமான் வேண்டிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, பெருமான் வந்து பாட்டு பாடணும், பாட்டு பாடத்தில் ரொம்ப பிடிக்கும்னு இறைவன் கிட்ட வேண்டிக்கிறாங்க இல்லையா. அப்போ வந்து இறைவன் என்ன பண்ணுறாராம், பெருமான் பாடணும்னு வேண்டிட்டோடனே சரி பாடு அப்படின்னு இறைவன் பண்ணிட்டாராம். உடனே பெருமான் கேட்குறாராம், உன்னை பாடணும்னா கோடு தவறாமல் பாடணும். ஒரு செய்யுள் ஏற்றணும், ஒரு பாடல் பாடணும்னு அதுக்குன்னு சில வரிமுறைகள் நெறிமுறைகள் வச்சுருக்காங்க இல்லையா தமிழ் இலக்கணத்தில். கோடு தவறாமல் உன்னை நான் பாடணும், அதுக்கு எனக்கு இலக்கியம், நல் இலக்கியம், பொருள், குணப்பொருள்லாம் கொடுன்னு கேட்குறாங்க. உடனே இறைவன் என்ன பண்ணுறாராம், பெருமானுடைய உள்ளத்தில் இருந்து நன்மலர் எடுத்து கொடுக்க பெருமான் வாங்கி வாங்கி பாக்கள் தொடுக்கிறாராம். எல்லாம் அருட்பா பாக்கள். பெருமான் வந்து எல்லாம் தானே எழுதி, பெருமான் பிறவிஞானி, ஓதாது உணன்றவர், எல்லாம் எழுதினாலும் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு தான் பாடியதை கூட இறைவன் அருளால் பாடினேன்னு பெருமான் சொல்றது பெருமானுடைய பெரும் தயவு, கருணை, பக்தி எல்லாம். இறைவன் வந்து நன்மலர் எடுத்து கொடுக்க கொடுக்க பெருமான் பாடினதும் இறைவன் அந்த பாடல்களை திருத்தினாராம். யான் பாட நீ திருத்த என்ன தவம் செய்தேனோன்னு பெருமான் பாடுறாங்க. அப்படி இறைவன் திருத்த திருத்த பெருமான் பாடியது தான் இந்த பாடல்கள் எல்லாமே. அப்படியே இந்த ஆடி நிற்கும் சேவடியை பெருமான் பாடுறாங்க. ஆடிய பாதம் அன்றாடிய பாதம், ஆடிய பாதம் நின்றாடிய பாதம், பாடிய வேதங்கள் தேடிய பாதம், பக்திசை பக்தர்க்கு தித்திக்கும் பாதம், நாடிய மாதவர் நேடிய பாதம், நாதாந்த நாட்டுக்கு நாயக பாதம், ஆடிய பாதம் மன்றாடிய பாதம், ஆடிய பாதம் நின்றாடிய பாதம், தீராத வல்வினை தீர்க்கின்ற பாதம், தெய்வங்கள் எல்லாம் தரிசிக்கும் பாதம், வார வரவாகி வந்த பொற்பாதம், வஞ்சமனத்தில் வசியாத பாதம், ஆடிய பாதம் மன்றாடிய பாதம், ஆடிய பாதம் நின்றாடிய பாதம். ஆடி நிற்கும் சேவடியை பாடி நிற்கணுன்னாங்க. பெருமான் பாடிட்டாங்க. இவ்வளவும் பாடிட்டு இப்போ நம்ம வந்துடலாம். 11 பாடல்கள் ஓரளவுக்கு முக்கியமான வரிகள் எல்லாம் பார்த்துட்டோம். பெருமான் வந்து ஒரு ஒரு பாடல்களையும் ஒரு ஒரு வரி சொல்லிட்டே வந்தாங்க இல்லையா, ஒரு ஒரு வேண்டுதல் வச்சாங்க. ஆனால் 11 பாடல்களையும் பெருமான் வைக்கிற ஒரு முக்கியமான வேண்டுகோள், இறைவன் தலைவ நீ என்னை பிரியாதுறுதலும் வேண்டுவனே. பெருமான் சொல்கிறாங்க, உன்னை பிரியாமல் நான் இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. எப்போ பிரியாமல் இருக்கணும்னா எப்படி பிரியாமல் இருக்க முடியும்? இறைவன் தனியாக, பெருமான் தனியாக இருந்தால் எப்படி பிரியாமல் இருக்க முடியும்? 2 பேரும் கலக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. பாலும் நீரும் போல இருக்கணும்னு பெருமான் வேண்டிக்கிறாங்க. பேயும் மஞ்சுரும் பேதையார்களை பேணும் இப்பொரு பேய நேர்பொரு, தாயும் அப்பனும் தமரும் நட்புமாய் தன் அருட்கடல் தந்த வள்ளலே, நீயும் நானும் ஓர் பாலும் நீருமாய் நிற்க வேண்டினேன், நீதியாகுமோ சாயும் வன்பவம் தன்னை நீக்கிடும் சாமியே திரு தணிகை நாதன். இந்த பாலும் நீரும் என்ன பண்ணுமா, பிரியவே பிரியாதான். பால் கறந்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோடனே தண்ணியோட உரு தெரியாது, அதுவும் பாலாக மாறிடும். பிரிக்க முடியாது ரெண்டுத்தையும். அடுப்பில் வச்சு பாலை காய்ச்சும் போது என்னாகும், பால் கொதிக்க ஆரம்பித்தோடனே நீர் ஆவியாகி மேலே போகும். இப்படி மேலே போகும்போது பால் வந்து பிரிய முடியாமல் பாலும் பொங்கி மேலே வருமா. இது வந்து இவங்க சொல்கிறது, அந்த பிரியாமல் இருக்கணும், அந்த உடன்பட்டு இருக்கிறது நட்புக்காக இவங்க சொல்கிறது. அது தானாக நடக்கிற ஒரு இயல்பான நிகழ்ச்சி. நீர் ஆவியாகி போகுதேன்னு பிரிய முடியாமல் பாலும் பொங்கி மேலே போகுதான். உடனே என்ன பண்ணுவாங்க, இப்போ உள்ளவங்க குக்கரில் கால் பண்ணது கேஸ் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, தண்ணி தெளிப்பாங்க. லேசாக பால் பொங்குதேன்னு இந்த தண்ணி தெளித்த உடனே தண்ணி திரும்ப வந்துருச்சுன்னு பால் கொதிக்கிறது அடங்கிடுமா. பெருமான் அப்படி கேட்குறாங்க, நீயும் நானும் ஓர் பாலும் நீருமாய் நிற்க வேண்டினேன் அப்படின்னு பெருமான் கேட்ட உடனே இறைவன் வந்து பெருமானோடு கலந்து விட்டாராம். பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்ந்தே இறைவனனை உற்றே கலந்தான், நான் அவனை உற்றே கலந்தேன் ஒன்றானோம், எற்றே அடியேன் செய்த தவம் யாரே புரிந்தார், இன்னமுதம் துற்றே உலகிரெல்லாம் நீவீர் வாழ்க வாழ்க துணியற்றே. பெற்றேன் இரவாமை, மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சிட்டாங்க. என்ன சொல்றாங்க, பேதம் தவிர்ந்தே இறைவனனை உற்றே கலந்தான், நான் அவனை உற்றே கலந்தேன். என்ன பேதம்? நான் வேறு நீ வேறு, இறைவன் வேறு வள்ளல் பெருமான் வேறு என்கின்ற பேதம் நீங்கி இறைவன் வந்து உற்றே கலந்தான். நாம போய் இறைவனோட கலக்கணும்னா அதோட அர்த்தமே வேற. இறைவனடி சேர்ந்தா சொல்றதெல்லாம் வேற. இறைவன் வந்து கலக்கிறாரா, உள்ளொளி கண்டு கலப்பது. இறைவனே வந்து கலந்து நானும் அவனும் கலந்தோம் ஒன்றானோம், ஏற்றே யான் செய்த தவம் யாரே புரிந்தார்னு வள்ளல் பெருமான் பாடுறாங்க. இப்போ இத்தனை வேண்டுகோள் வச்சு எல்லாம் பண்ணாங்க இல்லையா.
இறைவன் அருள் செய்ததை ஒரே பாடலை சொல்லி நான் நிறைவு பண்ணுகின்றேன். சத்தியவான் வார்த்தை இதுதான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இலையிடனில் சந்தோடம் உருவாய். இத்தினமே அருட்ஜோதி எய்துகின்ற தினமாம், இனி வரும் அத்தினங்கள் எல்லாம் இன்பமுறு தினங்கள். சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும் எல்லா உலகும், தூய்மை உறும் நீ உரைத்த சொல்ல அனைத்தும் பலிக்கும். செத்தவர்கள் எழுந்துலகில் திருந்து மகிழ்ந்திருப்பார், திரு அருட்செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே. சத்தியவான் வார்த்தை நான் சொல்றேன், இறைவன் அருள் செய்கிறாராம். நீ உரைத்த சொல்ல அனைத்தும் பலிக்கும்னு பெருமானுக்கு அருள் செஞ்சிட்டார். பொய்யாத வாய்மைகளே புகன்றிடுதல் வேண்டும், புகன்றபடி புரிந்திடுதல் வேண்டும்னு ஒரு வேண்டுகோள் இந்த 11 பாடல்ல பெருமானுக்கு இருக்கு. பெருமான் என்னென்னலாம் வேண்டிக் கொண்டாரோ அது அத்தனையும் பலிக்கும் என்று இறைவன் வாழ்த்தி பெருமான் அத்தனையும் அடைந்தார். இனி வரும் தினங்கள் எல்லாம் இன்பமுறு தினங்கள்னு இறைவன் சொன்னாராம். பெருமானை வணங்குகிறோம், பெருமானை நாமளும் தொழுகிறோம், பெருமான் திருவடி பற்றுகிறோம், பெருமானையை தொழுகிறோம். நமக்கும் இனி வரும் தினங்கள் எல்லாம் இன்பமுறு தினங்கள். நாமும் பெருமான் சொன்னபடி நடந்து கடைபிடித்து சன்மார்க்க பெருநிலையை அடைவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு, இந்த என்னையும் ஒரு பொருட்டாய் நினைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. வந்தனம். ராமலிங்க சரணம் சரணம் ராமலிங்க சரணம், 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 சரணம் ராமலிங்க சரணம். நன்றி. வந்தனம். ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மெய்யன்பர்களே, ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கு மேலாக அற்புதமான இசையோடு செய்திகளையும் சேர்த்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. வெறுமனே ஏதோ அந்த பதிகத்தில் இருக்கிறதுக்கு பொருள் சொல்வது போல் சொல்லாமல், இங்கேருந்து வேட்டவளமெல்லாம் போய் ஞான சபை போய் எங்கெங்கெல்லாம் போய் வரணுமோ எல்லா இடத்தையும் சுற்றிட்டு வந்திருக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது. நான் அவங்கள சொன்னதை நிறைவேற்றி இருக்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் பேசுவதில் செய்தி இருக்க வேண்டும் என்று சொன்னேன். அதை முழுவதுமாக நிறைவேற்றி இருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். கடைசி அவங்க சொன்னதில் அற்புதமான முதல் செய்தியை நான் எடுத்துக்கிட்டு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 11 பதிகத்திலையும் மணிமுடியாக அல்லது முடிமணியாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதில் தலைவர் நினை பிரியாத நிலையும் வேண்டுவனே. அது வேணும் இது வேணும் அதெல்லாம் கேட்கணும், முத்தி வேணும் சித்தி வேணும், உன்னை பிரியாமல் நான் இருக்கணும். தலைவர் நினை பிரியாத நிலையும் வேண்டுவனே. இப்போ தலைவர் நம்மக்கிட்ட பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று அவர் நம்மக்கிட்ட வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்படித்தானுங்களே? இப்போ வந்தவர் பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். சரி, நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, தலைவர் வந்துட்டாரா? பெருமான் என்ன கேட்குறாங்க? தலைவர் நினை பிரியாத நிலையும் வேண்டுவனே அப்படிங்கிற. அப்போ அவர் வந்துட்டாரு, அவர் பிரியக்கூடாது. அப்படித்தானுங்களே? இப்ப நம்மகிட்ட வந்துட்டாரான்னு கேட்டேன். அற்புதம் அற்புதம். அவருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க. உங்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த வண்ணமாக அவர் இருக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க பெருமான் இப்ப சித்தாந்தம் என்ன சொல்லுது? எல்லா உயிர்களையும் இருக்கிறான். அப்படித்தானுங்களே? உயிருள் யாம் எம்முள் பேர். ஆனால் அது உங்களுக்கு தெரிகிறதா அப்படின்றது மட்டும்தான் செய்தி. தெரிகிறதா அப்படின்றது செய்தி, நீங்கள் உணர்கிறீங்களா அப்படின்றது செய்தி. அவருக்கு
நீ பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ மிகப்பெரிய ஒரு, ஏன்னு கேட்டால் இப்போ இந்த அருளாளர்களுக்கெல்லாமே வந்து ஒரு நமக்கு இருக்கிற சிரமமெல்லாம் இருக்குமானா நான் அதுக்குள்ளெல்லாம் உள்ளே போகலை. ஞானசம்பந்தரை பற்றி வள்ளல் பெருமான் அவர்கள் பாடியிருக்கக்கூடிய ஒரு பதிகத்தில் அவங்க தவத்தில் இருக்கிறாங்க. யார் தவத்தில் இருக்கிறாங்க? இல்லை, நான் என்ன சொன்னேன், வள்ளல் பெருமான் அவர்கள் ஞானசம்பந்தரை பற்றி பாடியிருக்கிறாங்கன்னு சொன்னேன். அந்த பதிகத்தில் இவர் தான் தவம் செய்யும் போது என்ன சிரமம் இருந்தது அப்படின்றத பதிவு செய்திருக்கிறாங்க. நீங்கள் வேணால் அந்த பதிகத்தை எடுத்து பாருங்கள். இப்போ 4 அரசு ஆளுடைய அருள்மாலை, ஆளுடை பிள்ளை 4 இருக்குல்ல, அதில் இதில் சொல்கிறாங்க. அவங்க எப்போன்னு கேட்டிங்கன்னா அப்பப்போ வந்து தவத்தில் அவங்க மேலே ஏறி போவாங்களாம். யார்? அப்போ நீங்கள் ஒரு ஆளாவது அது சொன்னீங்களே, ஏன்னு கேட்டப்போ ஞானசம்பந்தர்னு திரும்பி சொல்லிடக்கூடாது. ஞானசம்பந்தர் நிலையை அடைஞ்சிட்டார். அவர் வந்து அவரை தான் இவர் குருநாதரை ஏற்றுக்கிட்டார். அதிலே அந்த பதிகத்தில் பதிவு பண்ணுறாரு. பண்ண போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் மேலே ஏற போகும்போது அவருக்கு சிரமம் வருது அப்படின்றத பதிவு பண்ணுறாரு. அப்போ என்னன்னு கேட்டோன்னா என்னை பிரியாத நிலையும் வேண்டுவனே அப்படின்றத அந்த இடத்துல சுட்டி காமிக்கிறார். பிரிய போகும்போது தான் இந்த துன்பம் வருது. அதாவது எப்போன்னா அவர் மேலே ஏறுறாராம், ஏற முடியல, கீழே இறங்கிடுறாராம் தவத்தில். அதை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வேணால் அந்த பதியத்தை போய் எடுத்து பாருங்கள். ஏன்னா அவங்க இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மறைப்பாற்றல்னு ஒன்று இருக்குது பாருங்கள். எல்லாத்தையுமே அப்படியே நம்மக்கிட்ட ஒரே நேரத்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து அவ்வளோ தூரத்துக்கு தவத்தோடு வந்திருக்கோமா என்ன? இல்லை. ஏன்னா வினையே ஒரு தேகம் கொண்டாய், அப்படித்தானுங்களே. மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் ஒருபடி மேலே இருக்கீங்க. ஏன்னா வள்ளல் பெருமானை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்று சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னா உண்மையிலே நீங்கள்லாம் உண்மையிலே ஒரு போற்றுவதற்குரிய ஒரு சிவமுன்னியத்தோடு இருக்கக்கூடியவங்க. ஏன்னு கேட்டால் ஐயா என்ன சொல்லுவாங்க, மனித தேகம் சன்மார்க்கத்துக்கு வந்தவங்களுக்கு, சன்மார்க்கத்தை சரியாக வந்து தொடர்ந்து போகிறவங்களுக்கு மனித தேகம் குறைஞ்சபட்சம் கட்டாயம் உண்டு. அதுக்கு மேலே என்னென்னா நீங்கள் எப்படி முயற்சியெல்லாம் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த வண்ணமாக இருக்கலாம் அப்படின்றது. அப்புறம் இன்னொன்று அற்புதமான ஒரு செய்தியை சொன்னாங்க. அதாவது நம்ம என்னெல்லாம் கேட்கணும் அப்படின்றத பற்றி கேட்க போகும்போது கேட்கலாம், கேட்கக்கூடாதான்னு சொல்லலை, கேட்கலான்றதையும் சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் அது கேளுங்கள் கேளுங்கள் கிடைக்கும் என்றார், அப்படித்தானுங்களே. அப்புறம் இன்னொரு செய்தியை வேறு சொன்னாங்க, கேட்கவே வேண்டாம் அவங்களே கொடுத்துரும். ஆமாம், அது யாருக்கு கொடுப்பாங்கன்னா அவர்கள்பால் எவ்வளவு அன்பாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கேட்க வேண்டாம், இவங்க கேட்கவே வேண்டாம். அது வந்து அந்த நான் முன்னே பேச போகும்போது ஒன்று சொல்லுவேன். இங்கே ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், 1 களத்தில் இறங்கி செய்வது, 2 அங்கே நின்றுட்டு இப்படி செய்ய அப்படி செய்யின்னு சொல்லுவது, 2 ஆச்சா, 3 ஐயோ இந்த இடத்துல இது நடந்தால் நல்லா இருக்குமே, இந்த இடத்துல இது நடந்ததுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு அங்கே ஒரு ஆன்மா உட்காந்து நினச்சதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த தடவை அந்த பக்கம் வரும்போது அது நிகழ்ந்திருக்கும். ஏன்னு கேட்டால் இவர் நினைச்சாலே அது நடக்கிறது, நினைச்சாலே. அந்த தகுதிப்பாடு இப்போ எப்படி இருக்குது அதை சொல்வதற்காக சொல்ல வந்தேன். இதை வந்து தாகூர் வந்து ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்வார். தாகூர் என்ன அற்புதமான ஒரு செய்தியை சொல்லாருன்னா, அவர் சிவத்துக்கிட்ட பேசுகிறார். எப்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், வெற்றியை மட்டுமே யாசித்து பெறக்கூடிய கோழையாக என்னை மாற்றி விடாதே. யாருக்கிட்ட? சிவபெருமான்கிட்ட. நான் எதை எடுத்தாலும் நான் தான் ஜெயிக்கணும், அதுதானே வெற்றின்றது. எதை எடுத்தாலும் நான் தான் ஜெயிக்கணும், எதை எடுத்தாலும் நான் தான் முன்னே நிற்கணும், அல்லது எதை எடுத்தாலும் சரி எனக்கு எதை அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா தொட்டது தொடங்குறதுன்றது வேற. எந்த நிலைக்கு எங்கே போனாலும் நான் தான் ஜெயிக்கணும். அப்போ சொல்கிறாரு தாகூர், சொல்கிறாரு, வெற்றியை மட்டுமே யாசித்து பெறக்கூடிய வெறும் கோழையாக என்னை மாற்றி விடாதே, அதில் எனக்கு முழுவதுமாக தகுதி இருக்க வேண்டும். அந்த தகுதி பாட்டோடு தான் நான் உன்னிடம் எதையும் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த செய்தியை அவங்க எடுத்துகிட்டு சொன்னாங்க. நம்மக்கிட்ட தகுதி இருக்கணும். தகுதி இருக்கணுன்றது என்ன? தகுதி வேற ஒன்றும் இல்லை, சத்விசாரமும் பரோபகாரமும் தான் தகுதி. அவரை சரியாக சிந்திப்பீர்களே ஆனால் அது அற்புதமான சிந்தனை. எப்படி சிந்திக்கிறது? இப்போ சிந்திக்க போகும்போது வந்து இடையீடு தடை எல்லாமே வரத்தான் செய்யும். அதுக்கு தான் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து குடிக்கிறதுக்கு நீர் வந்து ஒரு குளத்தில் போய் மோக்க போகும்போது அந்த பாசி வந்து அதை மூடிக்கிருமா. மூடுதலும் விலகுதலும் நடக்கத்தான் செய்யும். அந்த மூடிக்கு போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அருள் சித்திக்கலை அப்படின்னு அர்த்தம். அதை விளக்கணும். விளக்குறது எப்படி? வழிபாடு பண்ணுங்க, விலகிடும், அவ்வளோதான்.
உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் அது வழிபாடு பண்ணுறீங்க. சரி, இன்னொரு உயிருக்கு ஏதாவது செய்ய போகிறீங்களே, அது பரோபகாரம். இது ரெண்டுமே நீங்கள் பிடிச்சு போகும்போது நீங்கள் தகுதியின் அடிப்படையில் வந்து விட்டீர்கள் என்று அது செய்தியை அவங்க சொன்ன வழியிலேயே நானும் சென்று பதிவு செய்கிறேன். அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி கேட்கணும் அப்படின்றத பற்றி சொன்னாங்க. ஏன்னு கேட்டால், உன்னை விட்டா எனக்கு வேறு ஆள் இல்லை, நான் நான் நல்லா வழிபாடு பண்ணுறேன், நல்லா பாட்டு இல்லை, அப்படி இல்லை, அதெல்லாம் இல்லை. உன்னையே நம்பினேன் கைவிடையில் இல்லைங்க, உன்னையே நம்பினேன் கைவிட, உன்னை விட்டா எனக்கு வேறு ஆள் இல்லைப்பா. நான் பாடுறேன்னா உன்னால தான்ப்பா நான் பாடுறேன். நான் பாடி நீ வரல, நான் பாடி நீ வந்ததுனால நான் பாடுறேன். சரிதானுங்களா? சிவாய நம என பெற்றேன், தவம் வந்ததுனால நான் வந்தனா இல்லை, நான் சொன்னதுனால வந்ததான் இல்லை, உன்னால தான் எனக்கு அது கிடைச்சது. சிவாய நம என பெற்றேன். அது திருவாசகத்தில் அவர் சொல்லுவார், நான் நீ வந்ததுனால தான் எனக்கு அது கிடைச்சதே தவிர நான் தவம் செஞ்சதுனால அது கிடைக்கல அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். இதுதானுங்களே தலைவர் நினை புரியாத நிலையும் வேண்டுவனே, அப்படித்தானுங்களா? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க. அவர் உட்காந்துன்னு உங்களை நான் உன்னை விட்டு போக மாட்டேன், அது ஐயா கிட்ட சொல்றாரு. நீ கேள் மறைக்கினும், நீ மறந்தா கூட நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்றாரு பாருங்க. அது அவர் ஜெயிச்சிட்டார், அப்படித்தானுங்களே. நீ கேள் மறைக்கணும். இதை பாமன் சுவாமிகள் சொல்லுவாங்க, ஒரு பத்திரமா ஒரு செய்தியை சொல்லுவாங்க. அந்த செய்தியோடு நான் நேர்த்தேன். பாமன் சுவாமி ஏன்னு கேட்டால், நம்ம என்ன செய்வோமா, இப்போ சொல்ல போகும்போது நம்ம மறக்கிறோம் இல்லையா? நீ கேள் மறைக்கணும். இப்போ பெருமான் என்ன சொல்கிறாரு, சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, நீ கேள் மறைக்கணும், நான் என்னை விட்டு போக மாட்டேன், நீ மறந்தால் கூட நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. அப்படி தானுங்களே இல்லையா? அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? நீ கேள் மறைக்கணும். இதை பாமன் சாமி என்ன சொல்லுவாங்க, அப்பா நான் மறந்துடுவேன், அதனால் நீ என்ன செய்யணும்னா நீ மறவேல் நீ மறவேல் அப்படின்பாரு. என்னை மறவேல் என்னை மறவேல் என்னை மறவேல் அப்படின்னு சொல்றார். என்ன மறந்துடாதப்பா நீ, என்ன மறந்துடாதப்பா நீ, என்ன மறந்துடாதப்பான்னு சொல்லுவார். அவ்வளோ எவ்வளோ பெரிய கெட்டிக்காரன்னு பாருங்க. நான் மறந்துடுவேன், நீ என்ன செய்யணும்னா நீ மறந்துடக்கூடாது. என்னை மறவேல் என்னை மறவேல் என்னை மறவேல் முழு பதியம் பாடியிருக்காங்க. நான் அந்த பதியத்துக்குள்ளெல்லாம் போகலை, நீட்டி பேச நினைக்க பயந்து இந்த அற்புதமான மாலை பொழுதை தன்னுடைய சிந்தனை மலர்களால் அரங்கலித்த அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நாம் பாராட்டி தெரிவித்து சிறப்பு வாழ்த்துப்பதற்காக நண்பர் சிவகுமார் அவர்களையும் சிவபிரகாசம் அவர்களை வைத்தமைகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பக்கம் 35 உலகப்பேறு. இன்பால் உலகங்கள் யாவும் விளங்கின, துன்பால் இறந்தவர் துன்பற்று தோன்றினர், அன்பால் அடியவர் ஆடினர் பாடினர், என்பால் அருட்பெருஞ்சோதியார் எய்தவே மலங்கழிந்துலகவர் வானவராயினர், வளம்பெரு சுத்த சன்மார்க்கம் சிறந்தது, பழம்பெரும் மனிதர்கள் பண்புலராயினர், நலம்பெரும் அருட்பெருஞ்சோதியர் நன்னவே அண்டமும் அகிலமும் அருளால் சாட்சியை கொண்டன ஒங்கின குறையெல்லாம் தெந்தன, பண்டங்கள் பழித்தன பரிந்தன உள்ளத்தில் திண்டகு அருட்பெருஞ்சோதியார் எய்தவே குணங்கள் சிறந்தன குற்றங்கள் அற்றன, மனங்கள் விளங்கின வாழ்வுகள் ஒங்கின, பிணங்களெல்லாம் உயிர் பெற்றெழுந்தொங்கின, இணங்க அருட்பெருஞ்சோதியார் எய்தவே பக்தர்கள் பாடினர் பணிந்து நின்றாடினர், முத்தர்கள் மெய்ப்பொருள் முன்னி மகிழ்ந்தனர், சித்தர்கள் ஆனந்தத்தெல்லமுதுண்டனர், சுத்த அருட்பெருஞ்சோதியார் தோன்றவே இருட்பெரும் மலமுழு துந்து வித்தின்றன, மறுப்பெரும் கண்மையும் மாயையும் நீங்கின, திருப்பெரும் சித்திகள் சேர்ந்தன என்றன, அருட்பெருஞ்சோதியின் அன்பிற் கலந்தவே அருட்பெருஞ்சோதி 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 அருட்சிவனிசார் அருட்பெரு நிலைவார் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி உரைமணம் கடந்த ஒரு பெருவிளைமேல் அரசு செய்தோம் அருட்பெருஞ்சோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி
ஒன்றென இரண்டென ஒன்றென்றவை அன்றென விளங்கிய அருட்பெருஞ்சோதி வேதாகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதாரம் அம்சபை அருட்பெருஞ்சோதி எச்சபை பொதுவின இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடமுழும் அருட்பெருஞ்சோதி ஈண்டனத்தாயினும் இனிய பெருந்தயவு ஆண்ட சபையில் அருட்பெருஞ்சோதி சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அநாதியாம் அருட்பெருஞ்சோதி என்னையும் பணிகொண்டு இரவா வரமளித்து அன்னையில் உகந்த அருட்பெருஞ்சோதி எப்பொருள் மெய்ப்பொருள் என்பமே கண்டோர் அப்பொருள் ஆகிய அருட்பெருஞ்சோதி இன்பொருள் சித்திகள் எல்லாம் புரிகவென்று அன்புடன் நினைத்தருள் அருட்பெருஞ்சோதி எங்கெங்கிருந்து உயிர் ஏது வேண்டினும் அங்கங்கிருந்து அருள் அருட்பெருஞ்சோதி சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி ஆய்ந்தவர் மீண்டும் மறுநெறி தந்தையை ஆய்ந்து என்று உரைத்த அருட்பெருஞ்சோதி எச்சம் நினைக்கலை எல்லாம் பெறுகவென்று அச்சம் தவிர்த்த அருட்பெருஞ்சோதி முத்தியன் பதிலை 100 சாதனம் அத்தகைய அருட்பெருஞ்சோதி சித்தியன் பதிலை சேர்ந்த அனுபவம் அத்திரல் என்ற அருட்பெருஞ்சோதி எஞ்சேல் உலகில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்றருள் அருட்பெருஞ்சோதி எச்சோதனைகளை ஏற்றாது எனக்கே அச்சோதல் அருள் அருட்பெருஞ்சோதி வெறும் மனமாயை வினையுள் நீக்கி உள் அருள் விளக்கேற்ற அருட்பெருஞ்சோதி சிருஷ்டி தலைவரை சிருஷ்டி அண்டங்களை அருட்பிறல் வகுத்த அருட்பெருஞ்சோதி காவல் செய் தலைவரை காவல் அண்டங்களை ஆவகை அமைத்த அருட்பெருஞ்சோதி அழித்தல் செய் தலைவரை அவரண்டங்களை அழுக்கற அமைத்த அருட்பெருஞ்சோதி வித்தியல் ஒன்றாய் விளைவியல் பலவாய் அத்தகைய அமைத்த அருட்பெருஞ்சோதி தாய் கருப்பையுள் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தருள் அருட்பெருஞ்சோதி உடல் உயிரியால் உயிருடன் கெடாவகை அடலுற காத்தருள் அருட்பெருஞ்சோதி சிசு முதல் பருவ செயலின் உயிர்களை அசைவர காத்தருள் அருட்பெருஞ்சோதி உயிருருகளையும் உடலுறு உயிரையும் அயவர காத்தருள் அருட்பெருஞ்சோதி வான்மிகு சக்தியால் மழை பொழிவித்துயிர் ஆடர காத்தருள் அருட்பெருஞ்சோதி விச்சியை செய் விளைவித்துயிர்களை அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி எத்தகைய உயிரின உயிர்க்கு அத்தகைய அருட்பெருஞ்சோதி காமப்புடைப்புயிர் கண்டவகை ஆமர நடக்கும் அருட்பெருஞ்சோதி ஒன்றினுள் ஒன்றுல ஒன்றினுள் ஒன்றென ஒன்றர ஒன்றிய ஒன்றென ஒன்றே வீடுகள் எல்லாம் விளறி விளங்க ஆடல் செய்த அரும் பெரும் பொருளே எங்கே கருணை இயற்கை உள்ளன அங்கே விளங்கி அருட்பெரும் சிவமே யாரிலும் இறங்குகிறார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே கொள்ளா நெறியே குருவருள் நெறியின பல்கால் எனக்கு பரந்தமே சிவமே அருள் ஒன்றே கருதி மற்றெல்லாம் இருளை எனக்கு இயம்பிய சிவமே சுத்த சன்மார்க்க சுகநிலை தனியனை சத்தியனாக்கிய தனி சிவபதியே இனி பிறவானில் எனக்கு அளித்தருளிய தனிப்பெரும் தலைமை தந்தையே தந்தையே எங்குரு திமை எங்களை தொடராவகை கங்குளும் ககுளும் நீக்காவல் செய்துணையே உடற்பிணி அனைத்தை உயிர்பிணி அனைத்தையும் அடற்பட தவித்த அருட்சிவமருந்தே என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விளைந்தே தூய்மையால் எனது துரிசலாம் நீக்கி வாய்மையால் கருணை மழை பொழிமழையே உள்ளொளி ஒளிவிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருள் கனலே சபை எனது உலகே அவையமது அருட்பெருஞ்சோதி சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலையை தயவினில் தந்தனை உலகின் உயிர்களுக்கு உண்மையெல்லாம் விலக அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமனாக உபாயினை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஒங்கி அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எங்குமாய் விளங்கும் சிற்றபையிடத்தே இது அது என உரைப்பதாய் தங்குமோ இயற்கை தனி அனுபவத்தை தந்தனை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் உத்தமதே உலத்தே அங்கையில் கனி போன்று அமர்ந்து அருள் புரிந்த அருட்பெருஞ்சோதியின் அரசே அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வாம ஜோதி ஞான ஜோதி
ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் உயிர்களும் என் போற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாதா பிரகாச வள்ளலா திவ்ய